ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷடாரிம் தம் உபாஸ்மஹே. வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுளாபரணேன சார்த்தம். 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் கடைசி திருப்பதியான திருக்குறுகூர்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார் திருநகரியனுடைய சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அனுபவம் இன்றோடு நிறைவடைய போகிறது. ஒன்னும் தேவும்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார் திருநகரி விஷயமான பரதேவதா பாரமார்த்திய ஞானத்தை ஆழ்வார் உபதேசித்து ஸ்தாபிக்கிறதான இந்த பதிகத்தினுடைய பலஸ்ருதி பாசுரம் 11வது பாசுரம். ஆட்செய்து ஆழிப்பிரானைச் சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் நாட்கமழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் வேட்கையால் சொன்ன பாடல் 1010 வல்லார் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே. பொதுவா ஆழ்வார் எல்லா பதிகளுங்களுக்கும் பலஸ்ருதி அருளி செய்வது வழக்கம். இந்த பதிகத்தை சேவிக்கிறவாளுக்கு இந்த பதிகத்தை அர்த்தத்தோட தெரிஞ்சுண்டு அனுபவிக்கிறவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால் சாட்சாத் மோக்ஷம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்டம் பலன் அப்படின்னு சாதிக்கிறார். லோகத்திலே இருக்கக்கூடியதான வேதத்துக்கு புறம்பான மதங்கள், வேதத்தை ஒத்துண்டு தப்பாக அர்த்தம் சொல்லக்கூடியதான மதங்கள், பாமர மக்களான நம்மளையெல்லாம் குழப்பக்கூடிய மதங்கள், இதெல்லாம் நிறைய மலிந்து போய் வலிந்து வாதம் பண்ணிக்கொண்டு தங்களுடைய மதத்தை பரப்பிக்கொண்டு திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை ஓதி அதனுடைய அர்த்தத்தை உணர்வதெல்லாம் எல்லாருக்கும் கஷ்டமானபடியினாலே நீங்கள்லாம் எடுப்பார் கைப்பிள்ளையா ரொம்ப பரிசிரமப்படாம யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம், அதுவே சந்தோஷம், அதுவே வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய மதங்கள்ல போய் உழறங்கோ. அப்படியெல்லாம் உழாதங்கோ. எல்லா தர்மங்களுக்கும் மூலமான வேதத்தை பிரமாணமாக கொண்டு எந்த சித்தாந்தம் எந்த மதம் இருக்கிறதோ அதன்படியே ஒழுகுங்கள் அப்படின்னு ஆழ்வார் இந்த பதிகத்திலே நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வந்தார். அப்படி வேதம் காட்டி தந்த பரதத்துவம் லக்ஷ்மி விசிஷ்ட பிரம்மம்னு சொல்லக்கூடிய சீமன் நாராயணன், அவன் ஆழ்வார் திருநகரியிலே ஆதிநாதன் என்கிற திருநாமத்தோட ஆதிநாச்சியாரோடு கூட எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அவனைப் போலே அவனுடையதான திவ்யதேசத்தையும் தியானம் பண்ணுங்கள். ஆழ்வார் திருநகரிக்கு போகக்கூடியதான அந்த யாத்திரையே உங்களுக்கு வைகுண்ட யாத்திரை போல அனுபவித்து ஆழ்வார் திருநகரி யாத்திரை பண்ணுங்கோ. அனுபவித்து அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் ஆதிநாதனுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ. அது ஒன்னே போறோம் நீங்க மோட்சம் போறதுக்கு அப்படின்னு இந்த பதிகம் முழுக்க ஆழ்வார் பறக்க ஸ்தாபித்தார். இப்படி ஆழ்வார் சாதிக்க சாதிக்க லோகத்திலே இருக்கக்கூடியவா கேட்க கேட்க அவளுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் அவ கேட்டாலோ அதுக்கெல்லாம் நிவர்த்தியா பதில் சாதிச்சார் ஆழ்வார். ஒரு கேள்விக்கும் அவளுக்கு பிராமணிக்கமா விஷதமா அவ மனசுல பதியும்படி தெல்ல தெளிவான பதில் சாதிச்சுட்டே வந்தார் ஆழ்வார். பொதுவா பாசுரங்கள்ல ஆழ்வாருடையதான அனுபவம், ஆழ்வாருடைய உபதேசம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வியாக்கியானங்களை சேவிக்கிற போது பெருமாள் என்ன சொல்ல அதுக்கு ஆழ்வார் என்ன சொன்னார், லோகத்திலே இருக்கக்கூடிய மனுஷியா மத்தவா என்ன கேள்வி கேட்க அதுக்கு ஆழ்வார் எப்படி பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடியதான சங்கதி புரியும். சங்கதி அப்படின்னா இன்டர் கனெக்டிவிட்டி, ரிலேட்டிவிட்டி. ஆழ்வார் பாட்டுக்கு திடீர்னு ஆரம்பிக்கிறார், இவன் தான் பரதெய்வம்னு சொல்றார், திடீர்னு இந்த மதம் சரியில்லைன்னு சொல்றார், திடீர்னு மார்க்கண்டேயனுடைய கதைக்கு போறார், திடீர்னு கபால மோட்ச கதைக்கெல்லாம் போறார். என்ன காரணம் அப்படின்னா மேலும் மேலும் லோகத்தவர்கள் கேள்வி கேட்பதாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்வது போல ஆழ்வார் அருளி செய்யக்கூடியதான பாசுரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம்னு ஒரு பெரிய அதிகாரத்தினாலே விஸ்தாரமா ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்துல சுவாமி தேசிகன் ஸ்தாபிச்சாரே, அதுக்கெல்லாம் மூலமாக விதையாக இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய இந்த பதிகம். சுவாமி நம்மாழ்வாரை வேறு ஒரு கோணத்திலே வேறு ஒரு அவதாரத்துல பார்க்கலாம் இந்த பாசுரத்துல.
பொதுவா திருமழிசை பிரான உரையிலிடாதார்னு சொல்றோமே, அந்த உரையிலிடாத கூர்மையான நாவை நம்மாழ்வாருடைய நாக்கிலே இங்கு பார்க்கலாம். இந்த பதிகத்திலே அத்தனையும் சத்தியம், ஆழ்வார் சாதிக்கிறது அத்தனையும் சத்தியம். அப்பேற்பட்ட ஆழ்வார் இத்தனை தூரம் தெளிவா உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் சந்தேகங்களே இல்லாதபடிக்கு பிராமாணிகமா பதில் சொன்னேனே, நீங்களும் கேட்டுண்டு வந்தீங்களே. நீங்க எந்தெந்த தெய்வத்தை எல்லாம் வணங்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வணங்குறத நிறுத்திட்டீங்க. இப்போ பாகிய மதங்கள் குதிருஷ்டி மதங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு எதை வச்சு எனக்கு தெரியறதுன்னா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டுங்க. பாத்தீங்களா, போன பாட்டுல என்ன கேட்டா, சுவாமி நீங்க சாதிக்கிறீங்க ஸ்ரீமன் நாராயணன் ஆதிநாதன் தான் பரதத்துவம், வேற மதத்தை வேற தேவத்தை எல்லாம் விட்டுடுங்க, மோட்சம் வேணான்றவா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருங்கோ, மோட்சம் வேணும்ன்றவா ஸ்ரீ வைஷ்ணவாலா பெருமாளை மட்டும் செய்வீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும், அதுக்கு போன பாட்டுல ஆழ்வார் பதில் சொன்னார். உருவதாவது ஆட்செய்வது. போன பாசுரத்தினுடைய 10வது பாசுரத்தினுடைய முதல் வார்த்தை உருவதாவதேவும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம். கடைசியில நீள்குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதிநாதனுக்கு கண்ணனுக்கு வாமனனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ, அடிமை பண்ணுங்கோள் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னார் ஒன்னும், அது மேல ஒரு சந்தேகம் கேட்கிறவனுக்கு, என்ன போன பாட்டுல இவன் திருந்திட்டான்னு பார்த்தா இன்னும் திருந்தாம இருக்கானே. அப்படி இல்ல, 9வது பாசுரம் வரைக்கும் திருந்தாமல் மேல மேல விதண்டாவாதம் பண்ணிட்டு வலிஞ்சு வாதம் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ ஆழ்வார் சொன்னதையெல்லாம் கிரகிச்சுண்டு, இந்த சுவாமி ஏதோ நம்மளை குழப்பணுன்றதுக்காகவோ அல்லது அவருடைய சித்தாந்தத்தை நம்ம கிட்ட திணிக்கணுன்றதுக்காகவோ சொல்லல. இவர் பகவானுடைய அவதாரம் போல இருக்கிறார், இவருடைய தேஜஸ், இவர் ஒரு அவதார புருஷர்னு காட்டுறது. அதனால இந்த சுவாமி என்ன சாதிக்கிறாரோ அதுதான் சத்தியம் அப்படின்றதான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வந்துடுத்து அவனுக்கு. ஒரு தாயார் தோப்பனார் சொன்னா, ஒரு ஆச்சாரியன் சொன்னா எப்படி கேட்பாளோ அந்த மாதிரி நம்மாழ்வார் சொல்லக்கூடியதான வாக்கு வேத வாக்கு அப்படின்ற விசுவாசம் வந்துடுத்து. அதனாலதான் சுவாமி நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். அதாவது நாம யாரையானும் நீங்க சரியில்லை இப்படி பண்ணாதுங்கன்னு குறை சொல்றோம்னா, அது அப்படி இல்லை இது அப்படி இல்லை, நீ சரியா நீ யோகியமான மேல மேல கேட்டுட்டே போனாலனா நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? ஏன் நான் உன்னிடத்துல குறை சொல்ல முடியாதான்னு அர்த்தம் அதுக்கு. அதுவே நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டா அவளுடையதான குற்றத்தை உணர்ந்து என்ன பண்ணணும்னு அவ க்ஷமாபணம் கேட்கறா, த வே ஃபார்வர்ட் என்னன்னு கேட்கறான்னு அர்த்தமா இருக்கு. அதனால அவன் திருந்திட்டான். திருந்தினவனுக்கு ஆழ்வார் என்ன சொன்னார்? உருவதாவது நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணும், ஆதிநாதனுக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சரணாகதி பண்ணி அடிமை பண்ணுங்கோ, கைங்கரியம் பண்ணுங்கன்னு சொன்னார். அது மேல ஒரு கேள்வி கேட்கறான். இப்போ இந்த கேள்வி சந்தேகத்தினால வரக்கூடிய கேள்வி அல்ல. வழக்கமா நமக்கு எதையுமே ஒரு உதாரணம், ஒரு ஆதாரம், ஒரு சாட்சியை வச்சுட்டு சொன்னாதான் புரியும். அது எந்த தத்துவமா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும், எந்த கான்செப்டா இருந்தாலும் ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு கதையை சொன்னாதான் புரியும். அந்த மாதிரி சுவாமி மோட்சம் போனோம்னா ஆதிநாதனுக்கு அடிமை செய்யுங்கோன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி ஆதிநாதனுக்கு அடிமை பண்ணி மோட்சம் போனவா யாரானும் இருக்காளா? யாரானும் போயிருக்காளா? ஆதிநாதனை சரணாகதி பண்ணி அடிமை பண்ணவாளுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அது இவ மாறுட்டா, ஆனா இன்னும் தெளிவா ஒரு உதாரணத்தினாலே ஒரு விசுவாசம் ஏற்படணும்ன்றதுக்காக கேட்கிறா. அவளுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார். என்ன கேட்டீங்க? இதுவரைக்கும் யாரானோ அப்படி ஆதிநாதனை சரணாகதி பண்ணி அவனுக்கு அடிமை பண்ணி மோட்சம் போனாலான்னு கேட்டீங்களா? யாராவது என்ன? நானே சாட்சி. உங்களுக்கு இத்தனை உபதேசம் பண்ணிட்டு இருக்கேனே, நானே சாட்சி. இதுவரைக்கும் என்ன உபதேசம் பண்ணினேனோ, இனிமேல் என்ன உபதேசங்கள் எல்லாம் பண்ண போறேனோ, அது அத்தனையும் வேதத்தினுடைய சாரம். 4 வேதங்களினுடைய சாரமா 4 பிரபந்தங்கள் அருளி செய்து கொண்டிருக்கிறேன். அதுல சரம பிரபந்தம்னு சொல்லக்கூடிய கடைசி பிரபந்தம், 4வது பிரபந்தம், சதுர்த்த பிரபந்தம், இந்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடியதான பிரபந்தம். இந்த ஒன்னும் தேவும்னு சொல்லக்கூடியதான பதிகம் திருவாய்மொழி 4-10ன்னு சொல்லக்கூடிய பதிகம். இதுக்கு மேல ஒரு 6-10 அருளி செய்ய போறார் ஆழ்வார். மொத்தம் 10. இது எல்லாமே 4 வேதத்தினுடைய சாரமா பரம பிராமாணிகமாக இருக்கக்கூடியது. எந்த வேதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வேதம் எம்பெருமானுடைய மூச்சு காத்து போலே அவனை பிரியாமல் இருக்கிறதோ, எந்த வேதம் ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் என்று கொண்டாடுகிறதோ, அந்த வேதத்தினுடைய சாரத்தத்தை, அந்த வேதத்தினுடைய சூக்ஷ்மமான விஷயங்களை
கடைந்தெடுத்த சாரத்தை தான் உங்களுக்கு நான் பாசுரமா உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வேத வாக்கு என்னைக்கும் பொய்க்காது, வேதம் சொல்பவனுடைய வாக்கும் பொய்க்காது. நான் வேதத்தையே தமிழிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அதனால நானும் வேதம் சொல்லக்கூடியவன், என்னுடைய வாக்கு பொய்க்காது. அமுதனார் சாதிக்கிறாரே, எய்தற்கு அரிய மறைகளை 1000 இன் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் ஷடகோபன். வேதங்களையே தமிழ்ல பாசுரமாக பாடுவதற்கு அவதாரம் பண்ணின சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு சாதிக்கிறாரே. அதனால ஆழ்வாருடையதான வாக்கு வேத வாக்கு, அதுல இரண்டாவது யோசனையே கூடாது, செகண்ட் ஒப்பீனியனே கூடாது. அது அத்தனையும் சத்தியம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம். எத்தனை முறை வேணாலும் ஜலத்துல நின்று தைரியமா கையை தூக்கி சத்தியம் பண்ணலாம். ஆழ்வாருடைய வாக்கெல்லாம் வேத வாக்குன்னு சத்தியம் பண்ணலாம். ஆகையினாலே இவா அவான்னு நான் உதாரணம் காட்டல, என்னையே பிரத்யட்சமா சொல்றேன் கேளுங்க, நானே சாட்சி அப்படின்னு தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். ஆட்செய்து என்ன பண்ணணும்னு கேட்டா, பெருமாளுக்கு அடிமை பண்ணுன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி அடிமை பண்ணி யாரான மோட்சம் போயிருக்காளான்னு கேட்டீங்களே, இதோ சொல்றேன் பாருங்க. ஆட்செய்து அடிமை பண்ணி கைங்கரியம் பண்ணி ஆழிப்பிரானை சேர்ந்தவன். ஆழிப்பிரான் அப்படின்னா திரு ஆழின்னு சொல்லக்கூடிய சுதர்சனாழ்வானை, சுதர்சன சக்கரத்தை தன் கையிலே ஆயுதமாக ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பேரழகன். ஆழியான் அப்படின்னாலும் ஆழிப்பிரான் அப்படின்னாலும் ஒரு அர்த்தம் தான். ஆழிப்பிரான் அப்படின்னா ஆழின்னு சொல்லக்கூடிய சுதர்சனத்தை கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பிரான், நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன். இன்னொரு அர்த்தம் ஆழின்னு சொல்லக்கூடிய சுதர்சனத்துக்கு பிரான், அந்த சுதர்சனாழ்வானுக்கும் சுவாமியாக இருந்து கொண்டு அவனுடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு அவனையும் நியமிக்கிறவன். ஆழியை ஏந்திய பிரான், ஆழிக்கும் பிரான், ஆழியை ஏந்தி கொண்டு ஆழியையும் அதாவது சுதர்சனனையும் நம்ம எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்கிற, அனுகிரகித்துக் கொண்டிருக்கிற, நமக்கும் சுதர்சனருக்கும் சேர்த்து சுவாமியான பெருமாள் அப்படின்னு அர்த்தம். ஆட்செய்து அடிமை பண்ணி கைங்கரியம் பண்ணி ஆழிப்பிரானை, ஆழியங்கையன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை, ஆதிநாதனை சேர்ந்தவன், சேரப்போகிறவன் கூட சொல்லல ஆழ்வார், தன்னை சேர்ந்தவன் சொல்லிட்டார். நான் யார் தெரியுமா? எந்த கைங்கரியம் ஆதிநாதனுக்கு உங்களை பண்ணி மோட்சத்துக்கு போங்கன்னு சொன்னேனோ அந்த கைங்கரியத்தை ஆதிநாதனுக்கு பண்ணி அவனை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்றார். இது என்ன சுவாமி, இதுதான் 4ஆம் பத்து, இன்னும் 6 பத்து பாடணும். அதுக்கப்புறம் தானே ஆழ்வாருடைய அவதார சமாப்தி. தூள் விசும் பணிமுகள்ல ஆழ்வாருடைய சரீரத்திலேருந்து ஆத்மா பிரிய போறது. முனியே நான் முனையில ஆழ்வார் வைகுண்டம் போட்டார். இன்னும் 6 பத்து இருக்கு, 600 பாசுரம் இருக்கு. ஆழ்வார் சேர்ந்தவன்னு சொல்லிட்டாரு. என்ன இப்ப நமக்கு கூட பரநியாசம் ஆறுது. ஆச்சாரியன் நம்முடையதான ஆத்ம ரக்ஷாபரத்தை பெருமாள் பிராட்டி திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்சுட்டு என்ன சொல்றார்? உங்களுடைய பரத்தை, உங்களை ரட்சிக்க வேண்டிய பாரத்தை பெருமாள் ஏத்துன்னுட்டான், ஸ்வீகரிச்சுன்னுட்டான். இனி நீங்க நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு கவலை இல்லாமல் கலக்கம் இல்லாமல் இருங்கோ. என்னைக்கு உங்களுக்கு சரீரம் முடியறதோ அன்னைக்கு மோட்சம் அப்படின்னு தான் ஆச்சாரியன் சாதிக்கிறார். அதுதான் அர்த்தம். அதற்கு பெருமாள் பொறுப்பை ஏத்துனுட்டான். ஏத்துண்ட அந்த க்ஷணத்திலேயே நம்ம சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியணும்னு அவசியம் இல்லை. அப்படி அந்த க்ஷணத்திலேயே ஆத்மா பிரியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்த பிரபத்திய பண்ணி வச்சாரானா, பண்ணிட்டோமானா அப்போதே சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியும். அந்த மாதிரி நாம பண்ணிக்கிறது இல்லை. திருப்த பிரபத்தி, அவாவாளுடையதான ஆயுஷ் படி வாழ்ந்து லௌகீக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணி தீர்காயுசா இருந்துட்டு என்னைக்கு நம்ம சரீரம் கீழே விழுறதோ அந்த க்ஷணத்துல வேற ஒரு சரீரத்துக்கு போகாமல் மோட்சம் போகும்படியாதான் நமக்கு பரநியாசம் பண்ணி வைக்கிறா. நாமளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கோம். மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலே. எத்தனை நாள் இருக்கணும்னு தலையில எழுதியிருக்கோ அத்தனை நாள் இருந்துட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பரநியாசம் பண்ணிண்டவாளுடைய ஆத்மா மேலெல்லாம் ஒரு முத்திரை இருக்கும். என்ன முத்திரைன்னா எம்பெருமானுடைய அபய முத்திரை. இப்போ ஒரு கம்பெனி வஸ்துல ஒரு சீல், ஒரு முத்திரை வைக்கிறா பாருங்க, இது இந்த கம்பெனியினுடைய பிராண்ட்னு தெரியற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய சரீரத்தை பார்த்தா, நம்மளை பார்த்தாலே இவா ஸ்ரீ வைஷ்ணவா எம்பெருமான சேர்ந்தவான்னு தெரியறதுக்காக தோல்ல சங்க சக்கரங்கள் என்ன, நெற்றியில திருமண் காப்பு என்ன, இதெல்லாம் பார்த்தா எம்பெருமான சேர்ந்தவான்னு சரீரத்துல தெரியறது. அந்த மாதிரி ஆத்மாவுல தெரியணுமோ இல்லையோ. யமன் வரான், ஒருத்தனுக்கு பிராணன் போற சமயம் வந்துடுத்தோ யமன் வரான். அவனை அழிச்சுட்டு போறதா வானாமான்னு யமன் எப்படி தீர்மானம் பண்றது?
அந்த ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பரத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு பரநியாசம் ஆயிடுத்துன்னா அந்த ஆத்மாவை சுற்றி எம்பெருமானுடையதான ரட்சைன்னு சொல்லக்கூடியதான ஒரு வளையம், அந்த ஆத்மாவின் பெயர்ல எம்பெருமானுடையதான அபய முத்திரை இருக்கும். அதை பார்த்துட்டு இவர் ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடியதான உத்தமர் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை 2 முறை வீழ்ந்து சேவிச்சுட்டோ 4 பிரதட்சணத்தை பண்ணிட்டு முடிஞ்சா ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு போயிடுறான் எமன்னு ஆழ்வார் சாதிக்கிறார் திருமழிசை பிரான். அதனால எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி எம்பெருமானால ஆட்கொள்ளப்பட்டவா யாருக்கிட்டையும் உங்க வாழாட்டாதீங்கோ, என்னுடைய பதவி போயிடும்னு எமன் பயப்படுறான். அவளுடைய பேரை உறக்க கூட சொல்லாதுங்கோ, அந்த அதிகாரம் நமக்கு இல்லைன்னு சொல்றான். அதனால ஆழ்வார் என்னைக்கு பாசுரம் பாட ஆரம்பித்தாரோ அதுல இருந்தே தீர்க்கமா பெருமாளிடத்துல மானசீகமா சரணாகதி பண்ணிவிட்டார். சரணாகத்தின்னு சொல்றதை விட பக்தியோகமா, பக்தியோக பரமா, பக்தியினுடைய வெளிப்பாடா பரபக்தியினாலே பல பாசுரங்களை அனுகிரகிச்சுருக்கார். எம்பெருமான பிரத்யட்சமா அனுபவிச்சுருக்கார். மோட்சத்துல எந்த எம்பெருமான நாம போய் நம்ம கண்ணால சாட்சாத்தா சேவிக்க போறோமோ அந்த எம்பெருமானை இந்த பூலோக ஆழ்வார் திருநகரியிலே திருப்புலி ஆழ்வாரடியிலே ஸ்ரீவைகுண்டநாதன் முதலா ஒரு எம்பெருமான்களும் நான் முன்னேன்னு போட்டி கொண்டு சேவை சாதிக்க அத்தனை பேரையும் சேவிச்சுருக்கார். வைகுண்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் ஆழ்வாருக்கு எங்கேயே கிடைச்சுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? யாருக்கும் இது வரைக்கும் பண்ணாத அனுகிரகத்தை ஆழ்வாருக்கு பெருமாள் பண்றான்னா என்ன அர்த்தம்? முழு மனசா ஆழ்வார பெருமாள் ஏத்தனுட்டான்னு அர்த்தம். அதனால இனி நான் வைகுண்டத்துக்கு போய் கால் பதித்து பெருமாள் என்ன வான்னு சொல்லி கூட்டு மடியில உட்காத்தி வச்சுட்டாதான் மோட்சம்னு இல்ல. இப்போவே பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுத்துட்டான், ஏதோ 4 பிரபந்தம் பாடணுன்றதுக்காக பெருமாள் என்ன வச்சுட்டு இருக்கான். அந்த காரியமானா விட்டு லோகமும் மாறி போயிடும். சரீரத்தையும் விட்டுடுவேன், பூலோகத்தை விட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கும் போயிடுவேன். அதுவும் நடக்க போறது கிட்டத்தட்ட நான் மோட்சம் போன மாதிரி தான் அப்படின்னு சொல்றார். அதுதான் ஆழ்வாருடையதான விசுவாசம். அது கேவலம் விசுவாசம், நம்பிக்கை அல்ல, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அப்படி கிடையாது, அது சத்தியம். அது பில்லலோகாச்சாரியர் சொல்றார், மோட்சம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு, மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு முமுக்ஷுன்னு பேரு. அவன் எப்படி இருக்கணும்னா நிறைய தகுதிகள் சொல்றார். ஒரு முமுக்ஷுவானவன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நிறைய தகுதிகள் சொல்லிட்டு வர்றார் முமுக்ஷுப்படியில. அதுல ஒரு விஷயம் சொல்றார், பேற்றுக்கு துவரிக்கையும் பேரு தப்பாது என்று துணிந்திருக்கையும்னு 2 விஷயம் சொல்றார். பேற்றுக்கு துவரிக்கை அப்படின்னா எப்போ மோட்சம் கிடைக்கும்னு அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டு நான் எப்ப மோட்சம் போவேன்னு அதுக்காக ஆசைப்பட்டு சீக்கிரம் எப்ப கிடைக்கும் மோட்சம் எனக்கு அப்படின்னு வேகமா எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா அந்த மோட்சத்தை. துவரித்தல் அப்படின்னா துவரையா வேகமா மோட்சத்தை எதிர்பார்க்கணும். இன்னொன்னும் பேரு தப்பாது என்று துணிந்திருக்கையும், ஆச்சாரியன் சரணாகதி பண்ணி வச்சுட்டார், சத்தியமா எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு ஒரு காலம் மோட்சம் கிடைக்காத போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய மகா விசுவாசம் முக்கியம். அந்த மகா விசுவாசம் மாத்திரம் இல்லைன்னா சரணாகதி பலன் தராது. என்னமோ சொன்னா நான் விழுந்து சேவிச்சுட்டு இருந்தேன், அவர் பாட்டுக்கு உள்ள போனார், வந்தார், பரநியாசம் ஆயிட்டுன்னுட்டார், எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னமோ என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். அப்புறம் கங்கையில போய் தீர்த்தமானா மோட்சம்னா அதையும் பண்ணிட்டேன், அப்புறம் இங்க போய் அத்தை பண்ணா மோட்சம்னா இதையும் பண்ணிட்டேன், இவா சொன்னா அங்க போய் ஊழ்ந்து எழுந்து வந்தேன், யார் என்னென்ன சொன்னாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் சுவாமி, இந்த பரநியாசம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு மோட்சம் கொடுத்துறாதா எனக்கு அப்படின்னு நிறைய பேர் தத்தபித்தன்னு பேசுறத பல முறை கேட்டிருக்கேன். அந்த மாதிரியான வார்த்தை வரக்கூடாது. என்னைக்கு எம்பெருமானிடத்திலே ஆச்சாரியனால நம்முடைய ஆத்மாவானது ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்துவாக சமர்ப்பிக்கப்பட்டதோ அன்னைக்கே நாம வைகுண்டத்துல நமக்குன்னு ஒரு இடம் எம்பெருமான் அனுகிரகிச்சுட்டான். இந்த வாழ்க்கை முடியறதுக்காக தான் காத்துட்டு இருக்கோன்றத சித்தமா விசுவாசத்தோட நம்பணும். அந்த மகா விசுவாசம் இருக்கிறவாளுக்குத்தான் இடம், அங்கே இல்லாதவா அங்க போக முடியாதுன்றது விஷயம். அதனால ஆழ்வார் இன்னும் உடம்புலயே இருந்துருக்காரு, இன்னும் அவதாரம் முடியலையே, ஆனா சேர்ந்தவன் சொல்றாரு அப்படின்னா எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், ஏதோ பிரபந்தம் பாடுறதுக்காக சரீரத்துல வச்சுட்டு இருக்கான் பெருமாள் அப்படின்ற அர்த்தம். ஆட்செய்து எம்பெருமானுக்கு அடிமை பண்ணி கைங்கரியம் பண்ணி அவனை சேர்ந்தவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். இங்கே ஒரு கேள்வி, ஆட்செய்து அடிமை செய்து அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? கைங்கரியம் பண்றதுன்னு அர்த்தம். இவரோ புளிய மரத்தடைய விட்டு நகராதவர், இப்படி அப்படி நகர்ந்தவர் இல்ல, என்ன கைங்கரியம் பண்ணிவிட்டார் பெருசா அப்படின்னு கேட்டால், உபதேச முகத்தாலே சம்சாரிகளை திருத்தி பணிகொள்ளுகையாகிற கைங்கரியத்தை பண்ணி அப்படின்னு வியாக்கியானம். சுவாமி எல்லாருமே சரீரத்தாலதான் கைங்கரியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கைங்கரியம் பலவிதம்.
ஒரு சன்னதியை பறிக்கினாதான் கைங்கரியம், மெழுகினாதான் கைங்கரியம், அலம்பினாதான் கைங்கரியம், கோலமிட்டாதான் கைங்கரியம், விளக்கேற்றினாதான் கைங்கரியம், பூ தொடுத்தாதான் கைங்கரியம், மாலை தொடுத்தாதான் கைங்கரியம், அப்படி எல்லாம் இல்ல. வாயால வேதம் சொன்னாலும் கைங்கரியம், பிரபந்தம் சொன்னாலும் கைங்கரியம், ஸ்தோத்திரபாடம் சேவிச்சாலும் கைங்கரியம், தலிகை பண்ணாலும் கைங்கரியம், பண்ண தலிகையை பெருமாளை கொண்டு போய் சமர்ப்பிச்சாலும் கைங்கரியம், பெருமாள் கண்டருடைய பிரசாதத்தை விநியோகம் பண்ணாலும் கைங்கரியம், பெருமாள் தலிகை அம்சேஞ்ச பாத்திரத்தை தேய்ச்சி வச்சாலும் கைங்கரியம். இப்படி கைங்கரியம்னு சொல்லக்கூடியது பலவிதம். ஒருத்தருக்கு ரொம்ப வயசாயிடுத்து, கைகால் வரல, சரீரத்தால ஒண்ணும் பண்ண முடியாது, வாயில பல்லெல்லாம் கொட்டி போயிடுத்து, வேதம் சொன்னா ஸ்வரம் சரியா வராது, பேசுறதுக்கு தெம்பில்ல, பாசுரம் எல்லாம் சேவிக்க முடியாது, அவர் எந்த கைங்கரியமும் பண்ண முடியாதபடி இருக்கார். என்ன பண்ணலாம்னா, இருந்த இடத்திலேயே படுத்த படுக்கையில இருந்தே பெருமாளை நினைச்சுக்கலாம் மனசால. அது மானசிக கைங்கரியம். வாயால என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் வாய் விடாம. அப்படி மானசிகமும் வாச்சிகமுமான கைங்கரியம் அவளாலையும் பண்ண முடியும். அதனால உடம்புனாலதான் கைங்கரியம் பண்ணணும்னு இல்ல, இவர் கைங்கரியத்திலேயே உத்தமமான கைங்கரியத்தை பண்ணினார். அது என்ன கைங்கரியத்துல உத்தமமான கைங்கரியம் அப்படின்னா, இப்ப நாம பண்ற கைங்கரியம் எல்லாம் நாம மோட்சம் போறதுக்கு வழி. இப்ப சரீரத்தால ஒரு கைங்கரியம் பண்றோம், வாயால பாசுரத்தை சொல்றோம், வேதம் சொல்றோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், இதெல்லாம் நம்முடைய கர்மா கழியறதுக்கும் நாம பெருமாளை நெருங்குறதுக்குமான நம்ம தூக்கி விடக்கூடியதான ஒரு கைங்கரியம் இது. இதனால யாருக்கு லாபம்னா நமக்கு தான் லாபம். ஆனா ஆழ்வார் பண்ணின கைங்கரியம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சம்சாரிகள், அதாவது ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பெருமாள்னு ஒருத்தர் இருக்கான், அவனை அடையணும் அப்படின்ற யோசனை எல்லாம் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு ஏதோ சம்பாதிச்சுண்டு வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு ஏதோ வாழ்ந்துண்டு அவ அனுபவிக்கிற சுகதுக்கங்களே வாழ்க்கைன்னு நினைச்சுண்டு பரலோக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குன்ற யோசனையே இல்லாம அந்த அவேர்னஸ் எல்லாம் இருக்கா பாருங்க, அவா சம்சாரிகள். அவர்களுக்கு உபதேச முகத்தாலே, இவர் திருவாக்காலே வேதத்தினுடைய சாராம்சமான விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி அவர்களை திருத்தி எம்பெருமானுக்கு பணிகொள்ளுகையாகிற கைங்கரியம். இவர் ஒருத்தர் கைங்கரியம் பண்றது விஷயம் இல்ல, ஆயிரக்கணக்கான பேரை, லட்சக்கணக்கான பேரை, கோடிக்கணக்கான பேரை எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பண்ண வைக்கிறார் இவர். இப்ப அடியேன் போறேன், அடியேன் ஒரு கைங்கரியம் பண்றேன்னா நான் மட்டும்தான் கைங்கரியம் பண்றேன், ஒரு கைங்கரியம் தான் ஆகும். அதனால யாருக்கு லாபம்? அடியனுக்கு மட்டும் லாபம். இதுவே அடியன் ஒரு 1000 பேரை திரட்டி அவளை கைங்கரியம் பண்ணும்படியாக பக்குவப்படுத்தி அவளை கைங்கரியம் பண்ணக்கூடிய முடிவெடுக்க செய்து கைங்கரியத்துக்கு தேவையானதான வசதிகள் எல்லாம் அவளுக்கு பண்ணி கொடுத்து இந்த கைங்கரியத்தை பண்ணுங்கன்னு சொன்னா 1000 பேரும் பெருமாளுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு கைங்கரியம் பண்றா, எத்தனை காரியம் நடக்கும். அப்படி நிறைய லாபம். யாருக்கு லாபம்னா கேவலம் அடியன் ஒருத்தனுக்கு லாபம் இல்ல, அந்த 1000 ஆத்மாக்களுக்கும் லாபம் அது. அந்த மாதிரி நம்மளாட்டம் இவர் ஒருத்தர் கைங்கரியம் பண்ணி தனக்கு ஆத்ம லாபத்தை தேடிக்கொண்டவர் அல்ல. இவருடைய உபதேசத்தாலே சம்சாரிகள் சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவா சரணாகதா பாகவதா கைங்கரியம் பண்றதெல்லாம் விஷயமே இல்லை. ஏன்னா அவளுக்கு கைங்கரியம் பண்ணாம இருக்க முடியாது. நாழி இருக்கோ இல்லையோ, சரீரத்துல ஆரோக்கியம் இருக்கோ இல்லையோ, மனசார பெருமாள் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவா தான் பாகவதா சரணாகதா. அவ கைங்கரியம் பண்றதோ அவ கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறதோ இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஆழ்வார் யார கைங்கரியம் பண்ண வச்சார்? கைங்கரியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாமல் இருக்கக்கூடிய சம்சாரிகளை திருத்தி, அதுவும் இவருடைய உபதேசத்தினாலே திருத்தி அவர்களை பணிகொண்டு அப்படி கால் போன போக்குல மனசு போன போக்குல தெரிஞ்சுட்டு இருந்தார். அவளை கூட்டு உபதேசத்தினால திருத்தி சுவாமி நம்மாழ்வார் சொல்றத கை கட்டி வாய்ப்புத்தி கேட்கும்படியாக பண்ணி முதல்ல தனக்கு ஆட்செய்ய பண்ணினார். சுவாமி நம்மாழ்வார் நமக்கு ஆச்சாரியன், அவருக்கு நாம அடிமையா இருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும், அப்படி கேட்டுண்டா நமக்கு நல்லது, ஆத்மக்ஷேமம் அப்படின்னு இவருடைய வாக்க முதல்ல கேட்க வைத்தார். அதன் பிறகு எல்லாருக்கும் சர்வ சுவாமியா இருக்கக்கூடிய ஆதிநாதன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக அவளை மாத்தினார். இது எத்தனை பெரிய கைங்கரியம்! நாம என்னதான் லோகமெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு பல கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணாலும் நம்மளால இதுல 1% சாதிக்க முடியுமா? சுவாமி நம்மாழ்வார் இடத்தை விட்டு அசையாம கண்ணை திறந்து பார்க்காம கொஞ்ச காலம் வாயை திறந்து பேசினதுக்கே இத்தனை சாதிச்சிருக்காரு. இதுதான் கைங்கரியம். அதனால செய்துன்னா உங்க ஆழ்வார் இடத்தை விட்டு நகரலையே என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னு கேட்காதங்கோ. உபதேச முகத்தாலே சம்சாரிகளை திருத்தி பணிகொள்ளுகையாகிற கைங்கரியத்தை பண்ணி செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன் சுதர்சனாழ்வானை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை அடைந்தவன் யாருன்னா வன்குருகூர் நகரான். வன்குருகூர் அப்படின்னா
வன்மை பிளஸ் குருகூர்னு பிடிக்கணும். குருகூர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் ஸ்தலபுராணத்தை அனுபவிக்கிறச்ச. வன் குருகூர் அப்படின்னா வளம் மிக்க குருகூர். ஆச்சரியமான தாமிரபரணி நதி வற்றாத ஜீவநதியாக பிரவகிக்கிறபடியினாலே நீர்வளம் மிகுந்து, அதனாலே நிலவளம் மிகுந்து, எங்கும் பச்சை பசேல் என்று பயிர்கள் செழித்து வளர்ந்து, அந்த செடிகளிலும் கொடிகளிலும் மரங்களிலும் கிடைக்கக்கூடியதான காய்கள் கனிகள் பழங்கள் கிழங்குகள்ல இருந்து எல்லோருக்கும் பசியாறும்படி சமுருத்தியான ஆகாரத்தை தரும்படியான ஒரு பவித்திரமான பூமி திருக்குருகூர் சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரி. இப்படி வளம் மிக்க, நீர் வளம் மிக்க, நில வளம் மிக்க, இயற்கை வளம் மிக்க, உணவு வளம் மிக்க, இன்னும் சொல்லிட்டே போலாம். இந்த தாமிரபரணி தீர்த்தத்துக்கு ஏன் தாமிரபரணின்னு பேர் வந்தது? தாமிரம் அப்படின்னா காப்பர் அப்படின்னு அர்த்தம். தாமிரபரணி நதியினுடைய ஜலத்திலே காப்பர் பார்ட்டிகல்ஸ் மைன்யூட்டா கலந்திருக்கு. இந்த சயின்டிபிக் மெத்தட்னால ரிசர்ச் பண்ணி பாக்குறவாளுக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் அந்த தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சின போது அதுல இருந்து ஒரு செப்பு விக்கிரகம் சுவாமி நம்மாழ்வாருடையது, அதுக்கு முன்னால ஒரு செப்பு விக்கிரகம் பவிஷ்யதாச்சாரியரான ஸ்ரீபாஷ்யக்காரருடையது, இதெல்லாம் வந்ததுன்னா அதுல தாமிரம்னு சொல்லக்கூடியதான கனிமம் இருக்கு, காப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல் இருக்கு. அதனால நீர் வளம், நிலவளம், இயற்கை வளம் இதெல்லாம் மட்டுமல்ல, அந்த தாமிரபரணி தீர்த்தத்திலே கனிம வளமும் உண்டு. காப்பர் என்று சொல்லக்கூடிய மினரல் வெல்த் அதுவும் உண்டு. இப்படி பல வளங்களை உடையதான குருகூர். அதனால வன் குருகூர், வளம் மிக்க குருகூர். வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம். எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல், தனக்கு வேணுமா வேணாவான்றதை பத்தி எல்லாம் கூட யோசனை பண்ணாமல், யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம மொத்தத்தையும் கொடுக்கக்கூடியவா கர்ண நாட்டமா. அதுக்கு வள்ளல் தன்மை, ஔதாரியம்னு பேரு. ஆழ்வார் திருநகரியிலே இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன, மக்கள் என்ன, எல்லாரும் வள்ளல் தன்மை நிறைந்தவர்களாம். யார் எதை வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வாரி வழங்கக்கூடியவர்கள், ஔதாரியம் நிறைந்தவர்கள். அப்படி என்னத்த வள்ளல் தன்மையோட கொடுத்துட்டா? தாமிரபரணி தீர்த்தத்தை கொடுக்கிறா எல்லாருக்கும். அந்த கரையிலே விளையக்கூடியதான காய்கள் கிழங்குகள் பழங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் யார் என்ன கேட்டாலும் இந்தாங்கோன்னு எடுத்து கொடுத்துடுறா. சில பேர் பக்குவமான ஆகாரம் சாதம் ஒண்ணு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம போடுறா. எல்லாத்துக்கும் மேல ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களை அவாலே வச்சுட்டாளா, எல்லாருக்கும் பரப்பினாலே. அவா கண்ணினுன் சிறுத்தாம்ப ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணினபடினாலதானே ஸ்ரீமன் நாதமுனிகள் கண்ணினுன் சிறுத்தாம்ப 12,000 முறை ஜபிச்சு சுவாமி நம்மாழ்வார் யோக தசையிலே சேவை சாதித்து மீண்டும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நமக்கு உபதேசம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்படி அவ வள்ளல் தன்மையோட கண்ணினுன் சிறுத்தாம்ப வெளியில உடல ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு கொடுக்கலன்னா நமக்கு 4000 வந்திருக்குமோ? அப்படி கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு சொல்லக்கூடிய பரம பவித்திரமான ஆழ்வார் விஷயமான திவ்ய பிரபந்தத்தை வள்ளல் தன்மையோட கூட ஸ்ரீமன் முனிகளுக்கு கொடுத்தவர்கள் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போலாம். சுவாமி, இது ஸ்ரீமன் முனிகளுக்கு இவா கொடுத்தது ஆழ்வாருக்கு பின்னாடி காலம் தானே, ஆழ்வார் எங்கேயோ இருந்தார், ஸ்ரீமன் முனிகள் எங்கேயோ இருந்தார், இதை ஏன் கொண்டாந்தீங்க சொல்றீங்கன்னா, ஒருத்தனுக்கு வள்ளல் தன்மை திடீர்னு எல்லாம் வந்துடாது. அது ஆ ஜென்மம் அவன் பிறவியோடு கூட வந்திருக்கக்கூடிய குணமா இருக்கணும், அவன் ரத்தத்திலே ஊறிய குணமா இருக்கணும். திடீர்னு ஒருத்தனை வள்ளலாகன்னு ஆக மாட்டான். அந்த மாதிரி அந்த ஊர்க்காராளுக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஔதாரியம்னு சொல்லக்கூடிய உதார குணம் இருந்து கொண்டிருக்கிறபடியினாலே பிற்காலத்திலே அவதாரம் பண்ண ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு கண்ணினுன் சிறுத்தாம்பை கொடுத்தார்கள்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, எப்படி ராமானுஜர் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு பொலிக பொலிக பதிகத்துல சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்தாரோ, இன்னும் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை திருவிருத்தத்திலே நானிலம் வாய்க்கொண்டுன்னு சொல்லக்கூடிய பாசுரத்திலே வெளியிட்டருளினாரோ, அந்த மாதிரி ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு வள்ளல் தன்மையோட கூட கண்ணினுன் சிறுத்தாம்பை தரப்போற விஷயத்தையும் இந்த வன்கூறுவோர் என்கிற பதத்தினாலே ஆழ்வார் சூசிப்பிக்கலாம் அப்படின்னு அனுபவிக்கணும். இப்படி வள்ளல்களா ஔதாரியத்தோட கூட யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியவர்கள் நிறைந்த திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர், ஆழ்வார் திருநகரிக்கு தலைவர். முதல்ல இந்த திருக்குறுகூர்னு சொன்ன பூமியில அவதாரம் பண்ணபடியினால சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமை. அதை வச்சுட்டு பார்த்தா வன்குறுகூர் நகரான் அப்படின்னா வள்ளல் தன்மையுடைய வளம் மிக்க ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவன் அர்த்தம். ஆழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களையும் அருளி செய்து
பெருமாள்கள்லாம் புளிய மரத்தடிக்கு வந்து இலைக்கு ஒரு பெருமாளா நின்று என்ன பாடு என்ன பாடுன்னு கேட்டு பாடல்கள் பெற்று 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வாராலே 36 திவதேசங்கள் மங்களாசாசனம் பண்ணப்பட்டு 4 பிரபந்தங்கள் அருளி செய்யப்பட்டு சுமார் 1300 பாசுரங்களை சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த பிறகு சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு தலைவரானார். அதுக்கு முன்னால வரைக்கும் ஆழ்வார் திருநகரியில பிறந்ததுனால நம்மாழ்வாருக்கு பெருமை. இப்போ நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினதுனால ஆழ்வார் திருநகரிக்கு பெருமை. வன்குருகூர் நகரான்னு முதல்ல சொன்னது ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவன், அந்த ஊர்ல பிறந்தவன் அர்த்தம். ரெண்டாவது, அந்த ஊருக்கே சுவாமியாக இருக்கக்கூடியவன். எப்படி திருவேங்கடமுடையான் திருமலைக்கு சுவாமியோ, ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமியோ, அதுபோல ஆழ்வார் திருநகரிக்கு சுவாமியாக திகழ்ந்த ஷடகோபன் வன்குருகூர் நகரான் நாட்கமழ் மகிழ் மாலை மார்பினன். நாட்கமழ் அப்படின்றத நாள் பிளஸ் கமழ்னு பிரிக்கணும். கமழுதல் அப்படின்னா வீசுறது, வாசனை வீசுறது, கமகமகமான வாசனை வீசுறது. நாள் கமழ் அப்படின்னா என்னன்னா புதுமையான வாசனை வீசுவது. ஒரு புஷ்பம் அன்னைக்குதான் பூக்கிறதுன்னா அதனுடைய வாசனை ஆச்சரியமா இருக்கும். அது செடியில இருந்தாலும் சரி, பறிச்சு கையில வச்சிருந்தாலும் சரி, தொடுத்து சரமாவோ மாலையாவோ மாத்தினாலும் சரி, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாலும் சரி, நாம தலையில சூட்டின்றாலும் சரி, அன்னைக்கு பூத்த புஷ்பத்தினுடைய வாசனையே அலாதியான வாசனை. அதே வாசனை மறுநாள் இருக்காது, அதுக்கு அடுத்த நாள் இருக்காது, 4ஆம் நாள் வாசனைன்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு சுவாமி நம்மாழ்வார் 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் 12ஆம் நாள் அன்னைக்கு குழந்தை ஆழ்வார் திருநகரியிலே ஆதிநாதன் முன்னால கொண்டு போய் காரியாரும் உடையனங்கையாரும் பெருமாள் முன்னால குழந்தைய கீழே போட்டு குழந்தைக்கு ஷடகோபன் மாறன் அப்படின்னு நாமகரணம் பண்றா. அந்த சமயத்துல ஆதிநாதனுடைய திருக்கழுத்திலிருந்து ஒரு மகிழம்பூ மாலை, ஒரு வகுள மாலை தானாக கழண்டு விழ, அது குழந்தைக்கு ஆழ்வாராகிற குழந்தைக்கு ஆதிநாதன் பண்ணின அனுகிரகம் அப்படின்னு அர்ச்சக சுவாமி எடுத்துட்டு வந்து அந்த வகுள மாலையை, அந்த மகிழ மாலையை குழந்தை கழுத்துல சாத்தினார். அந்த வகுள மாலையை கழுத்துல போட்டுண்டு குழந்தை அப்படியே தவழ்ந்து போய் திருப்புலி ஆழ்வார் அடியில உட்கார்ந்துண்டது. 32 வருஷங்கள் கழித்து நேர வைகுண்டம் தான் போச்சு, இடத்தை விட்டு எழுந்துக்கவே இல்லை. 12 நாள் குழந்தைக்கு போட்ட வகுளம்பூ மாலை, மகிழ மாலை இன்னுமா இருக்கும்? 1 நாள் 2 நாள். அதுவும் ஆழ்வார் திருநகரியில தாமிரபரணி நதிக்கரையில அடிக்கக்கூடிய வெயிலுக்கு ஆழ்வார் எப்ப அவதாரம் பண்ணார்? வைகாசி மாசம். வைகாசி மாசம் என்ன வெயில் அடிக்க ஆழ்வார் திருநகரியில. ஒரே நாள்ல மாலை அப்படியே வாடி வதங்கி சருகா போயிட்டு இருக்குமே, இன்னுமா அந்த மாலையில இருந்து வாசனை வருதுன்னா? அப்படி இல்ல. நாள் கமழ் மகிழ் மாலை, அன்று அலர்ந்த புஷ்பத்தை போலே, புதுசா பூத்த புஷ்பத்தை போலே கமகமான்னு முழு வாசனையோடு இருக்கக்கூடியதான மகிழ் மாலை பெருமாள் கழுத்துல இருந்து வந்ததே குழந்தையினுடைய கழுத்துக்கு. அப்ப என்ன வாசனை இருந்ததோ அந்த வாசனையில ஒரு துளி குறையல ஆழ்வார் வைகுண்டம் போற வரைக்கும். அன்னைக்கு ஒரு மகிழம்பூ செடியில போய் ஒரு புஷ்பத்தை பறித்து முகந்து பார்த்தோமானா என்ன வாசனை வருமோ அந்த வாசனை 32 வருஷமா ஆழ்வார் கழுத்துல சாத்தின் இருக்கிற மாலைக்கு உண்டு. நாள் கமழ் அன்று பூத்த புஷ்பத்தை போல கமகமாவென்று வாசனை வீசக்கூடிய, பரிமளம் மாறாத வாசனை மாறாத மகிழம்பூ மாலையை திருமார்பிலே சாற்றிக் கொண்டிருந்த சுவாமி நம்மாழ்வார் நாள் கமழ் மகிழ் மாலை மார்பினன், தன்னுடைய மார்பிலே அணிந்தவன். மாலைய கழுத்துல தானே போட்டுக்கிறதுன்னு சொல்றோம். மகிழ் மாலை கழுத்தினன், மகிழ் மாலை சென்னியான் அப்படின்னு சொன்னா போறாதோ, ஏன் மகிழ் மாலை மார்பினன்னு சொல்லணும்? அப்படின்னா ஆழ்வார் கேவலம் விஸ்வக்சேனர் சேனைநாதன் சொல்லக்கூடிய நித்தியசூரியனுடைய அவதாரம் மட்டுமல்ல, சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுப்பிரவேச அவதாரம். ஆழ்வார்கள் எல்லாருமே பெருமாளுடைய அடியவர்களான நித்தியசூரிகள், தேவிமார்கள்னு சொல்லக்கூடிய பிராட்டிமார்கள், பெருமாளுடைய திருவாபரணங்கள், பெருமாளுடைய ஆயுதங்கள், இவாள்லாம் ஆழ்வாரா அவதாரம் பண்றா. அப்படி அவதாரம் பண்ணாவிட்டு அவர்களுக்குள்ள எம்பெருமான் அனுப்பிரவேசமாகி ஒரு நித்தியசூரி பெருமாள் 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஆழ்வார் அப்படின்றதுதான் நம்ம சம்பிரதாயம். சுவாமி தேசிகன் தெளிவா அதை காட்டி கொடுக்கிறாருன்னு நாம ஆழ்வாரில் ஆழ்வோம் ஆரம்பத்துல பார்த்தோம். ஆகையினாலே சுவாமி நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அவதாரம் மட்டுமல்ல, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். ஸ்ரீராமன் லக்ஷ்மணனிடத்துல என்ன சொன்னான்? நீ போய் திருப்புலி ஆழ்வாராக மாறு,
நான் உன்னுடைய மடியிலே வந்து வாசம் பண்ணக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கலவு தேவகா பராங்குஷகா கிருதே து அத்ரிசூனுர் பகவான் திரேதாயாம் ரகுநந்தனகா துவாபரே நந்தசூனுஷ்ச கலௌ தேவகா பராங்குஷகா. கிருதயுகத்திலே பகவான் தத்தாத்திரேயனாக அவதாரம் பண்ணினான். திரேதாயுகத்திலே சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம், துவாபர யுகத்திலே கண்ணனாக அவதாரம், கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் அப்படின்னு புராணம் சொல்லித்து. அத ஸ்தல புராணத்தில் அனுபவிச்சோம் பறக்க. அப்ப சுவாமி நம்மாழ்வார் சாட்சாத் பகவானுடைய அவதாரம், ஒரு ராமனை போலே ஒரு கண்ணனை போலே. பெருமாளை பிராட்டி அகலகில்லேன் இறையும்னு க்ஷண நேரம் பெரியறதில்லைன்னு சொல்றோமே, சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணின போது ஆழ்வாருக்கு கல்யாணம் இல்லை, தர்மபத்னி இல்லை. அப்ப பிராட்டி எங்க போனான்னா, பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு கழுத்திலே வகுள புஷ்ப மாலையா மகிழம்பூ மாலையாக பிராட்டி விளங்கினாள் அப்படின்னு சம்பிரதாயம். பிராட்டியே வகுள மாலையா மகிழ மாலையா வந்து ஆழ்வாருடைய கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தால், ஆழ்வார்னு சொன்னால் ஆழ்வாருக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தால், பெருமாளே நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணியிருக்கான், பிராட்டி வகுள மாலையா மகிழம்பூ மாலையா வந்து ஆழ்வார் கழுத்துல தொங்கிட்டு இருக்கான்னு விஷயம். அதனாலதான் பிராட்டியினுடைய வாசஸ்தானம் எது? பெருமாளுடையதான மார்பு. வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய நிவாச ஸ்தானம், வசிப்பிடம் பெருமாளுடையதான மார்பு. அந்த பெருமாளே இங்கு சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணபடியினாலே பிராட்டியானவள் மகிழம்பூ மாலையாக மாறினாலும் அவளுடைய ஸ்தானமான மார்பை விட்டு கொடுப்பதில்லை. அங்கதான் இருக்கா அப்படின்றத சூக்ஷ்மமா தெரிவிக்கக்கூடியதான பதிகம் இது, பதம் இது. நாட்கமள் மகிழ் மாலை மார்பினன். சுவாமி பெருமைகளையே சொல்லிட்டு வரீங்களே, ஆட்செய்து பெருமாளை சரணாகதி பண்ணவன், ஆழிப்பிரானை சேர்ந்தவன், பெருமாள் திருவடிகளை சேர்ந்தவன், வன்குருகூர் நகரான் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவன், ஆழ்வார் திருநகரிக்கு சுவாமி, நாட்கமள் மகிழ் மாலை மார்பினன், வகுளம்பூ மாலையை போட்டுருக்கிறவன், வாசனை மாறாத உத்தமமான வகுளம்பூ மாலையை போட்டுக் கொண்டிருக்கிறவன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு வரீங்களே, யார் அவர் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். பேர் சொல்லுங்க ஒண்ணு. மாறன் ஷடகோபன். மாறன் அப்படின்னா இந்த உலக இயற்கைக்கு மாறாக இருந்தவர். எல்லா குழந்தைகளும் பிறந்தா விட்டு அழறது, இவர் அழல. எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்தா விட்டு பசிக்கிறது, பால் சாப்பிடுறது, சன்னியபானம் பண்றது, இவர் பண்ணல. எல்லா குழந்தைகளுக்கும் மலமூத்திராதி தோஷங்கள் உண்டு, இவருக்கு இல்ல. எல்லா குழந்தைகளுக்கும் பிரகிருதி சம்பந்தம் உண்டோ, இவருக்கு இல்ல. அப்படி இந்த லோகத்துக்கு நேர் எதிரா உலக இயற்கைக்கு மாறாக இருந்தவரானபடினாலே தூய தமிழ்ல இவருக்கு மாறன் அப்படின்னு திருநாமம் சூட்டினா பெத்தவா. அந்த மாறன் எதனால நீங்க மாறன்? நாங்கெல்லாம் மனுஷா, நாங்கெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருந்துட்டு இருக்கோம். எங்களாட்டம் ஒரு தாயாருக்கும் தோப்பனாருக்கும் பிறந்த ஒரு தாய வயிற்றிலே தோன்றிய நீங்களும் எங்களை மாதிரி தானே இருக்கணும். ஏன் எங்களுக்கு எதிர் விரோதமா எங்களுக்கு மாறா உலகத்துக்கெல்லாம் மாறா இருக்கீங்கோ அப்படின்னு அவ கேட்கிறா, சம்சாரிகள் கேட்கிறா. அதுக்கு காரணம் சொல்றார் ஆழ்வார். நான் மாறனாக இருப்பதற்கு என்ன காரணம்னா, நான் ஷடகோபன், ஷடவாயுவை கோபித்து கொண்டவன். ஜனத்துக்கு ஒரு சிசுவுக்கு பிரகிருதி சம்பந்தம் எப்படி வருது? தாயனுடைய கர்ப்பத்திலேருந்து சிசுவானது லோகத்துக்கு வருகிற போது இந்த ஷடவாயுன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி சம்பந்தத்தை ஏற்படுத்துகிற வாயு வந்து அதை தாக்குகிற போது வலிமை மிக்கதான இந்த பிரகிருதி சம்பந்தத்தை ஏற்படுத்துகிற ஷடவாயு வந்து ரொம்ப வலிமையானது. அதுக்கு முன்னால சிசுவினுடைய பலம் ஒண்ணுமே கிடையாது. அதனால ஈஸியா சிசுவானது அதுகிட்ட தோத்து போயிடுறது. தோத்த சிசுவை அந்த ஷடவாயு ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. அதனால அந்த சிசு கழவனாயி அது போற வரைக்கும் அதனுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கு. அதனால எல்லோரும் அந்த ஷடவாயுக்கு கட்டுப்பட்டவா நாம் எல்லாம். ஆனா ஆழ்வார் அப்படி இல்ல. கேவலம் நீ எம்பெருமானுடைய சொத்தா, எம்பெருமானுடைய அவதாரமா, அவனை பாசுரம் பாடுறதுக்குன்னு வந்திருக்கக்கூடிய என்னை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதா? அத்தனை அகங்காரமா உனக்கு? என்ன பண்றேன் பாரு உன்னை போன்னு சொல்லி கண்ணன் கிருஷ்ணாவதாரத்திலே குழந்தையிலே சக்கர வடிவிலே வந்த சகடாசுரனை ஒரு உதச்சான் பாருங்க. அந்த மாதிரி கண்ணனுடைய அம்சமா, கண்ணனுடைய அவதாரமா, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய பிஞ்சு காலாலே குழந்தையாக இருக்கிற தசையிலேயே ஷடவாயுவை ஒரு உதைச்சார். கோபித்துக் கொண்டு உதைத்தார். தூர போன்னு தொத்தினார் ஆழ்வார். எங்கேயோ விலகி போயிடுத்து.
ஆழ்வார் உதைத்த உதையிலே, ஆழ்வார் கடிந்து கொண்ட கோபத்திலே அன்னைக்கு அவரை விட்டு போன சட்டவாயு தான். அதுக்கப்புறம் ஆழ்வார் பக்கம் திரும்பவே இல்லை. நீங்கெல்லாம் சட்டவாயுவுக்கு பயந்து அடங்கி போனவா, அதனால உலக இயல்புக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அந்த சட்டவாயுவை நான் கோபித்துக் கொண்டவனானபடியினாலே நான் ஷடகோபன். அதனாலே உலக இயல்புகளுக்கு மாறாக இருக்கக்கூடியவன் மாறன், ஷடகோபன் இப்படின்னு ஒரு அர்த்தம். மாறன் அப்படின்ற வார்த்தைய மால் பிளஸ் தன் அப்படின்னு பிரிக்கலாம் தமிழ்ல. மால் தன் ஷடகோபன் அப்படின்னா, மால் அப்படின்னா திருமால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். மால் தன் ஷடகோபன் அப்படின்னா எம்பெருமானுடைய ஷடகோபன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருடைய ஷடகோபன், யாருடைய ஆழ்வார்? எம்பெருமானுடைய ஆழ்வார், ஆதிநாதனுடைய சொத்தான ஆழ்வார்னு அர்த்தம். எப்படி? ஆதிப்பிரானுக்கு ஆட்செய்தார் ஆழ்வார். ஆதிப்பிரானுக்கு சரணாகதி பண்ணி கைங்கரியம் பண்ணி அவனுக்கு அடிமையா போயிட்டார். இப்போ ஆதிநாதனுக்கு என்னைக்கு சரணாகதி பண்ணி அவனுக்கு அடிமையா கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தாரோ அன்னையில இருந்து ஆழ்வார் சுதந்திரர் கிடையாது. அதாவது தனக்கு தானே எஜமானர் கிடையாது. இன்னொருத்தர் முன்னால கைகட்டி வாய் பொத்தி கைங்கரியம் பண்ணக்கூடிய அடிமை. யார்கிட்ட கைகட்டி வாய் பொத்தி கைங்கரியம் பண்றார்? ஜீவாத்மாக்கள்லாம் எவனுக்கு கைகட்டி வாய் பொத்தி கைங்கரியம் பண்ணணுமோ அந்த ஸ்ரீமன் நாராயணனாகிற ஆதிநாதனுக்கு கைகட்டி வாய் பொத்தி கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அதனால அவனுடைய அடிமையான அவனுடைய சொத்தான நம்மாழ்வார். மால் தன் ஷடகோபன், திருக்குறுகூர் மால் தன் ஷடகோபன், ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆதிநாதன் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சொத்தான நம்மாழ்வார். அப்பா, நான் எனக்கு சொந்தமல்ல, நான் என்ன வேணாலும் என்ன நினைச்சா பண்ணிக்க முடியாது. எம்பெருமானுடைய சொத்து, அவனுடைய அடிமை நான், அவனுடைய ஷடகோபன். சரியா? அதனால ஆதிப்பிரானுக்கு ஆட்செய்து அவனுக்கு அடிமையானபடியினாலே நான் அவனுடைய ஷடகோபன், அந்த மாலுக்கு சொந்தமானவன், அந்த எம்பெருமானாலே ரக்ஷ்ய வஸ்துவாக ஏற்கப்பட்ட ஷடகோபன். ஆழ்வார் தன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை எம்பெருமான் இடத்துல ஒப்படைச்சுட்டார். கவலைப்படாதுங்க ஆழ்வாரே, உங்களை ரட்சிக்கக்கூடியதான பொறுப்பை என்னுடையதுன்னு ஆழ்வாரை ரட்சிக்கக்கூடிய பரத்தை எம்பெருமான் ஸ்வீகரிச்சுட்டான். இனி ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் டோட்டலி பிலாங்ஸ் டு எம்பெருமான் ஆதிநாதன். அதனால மால் தன் ஷடகோபன், மாறன் ஷடகோபன். வேட்கையால் சொன்ன பாடல். வேட்கை அப்படின்னா என்ன? வேட்கை அப்படின்னா ஆசை, தாகம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, கிரேவிங்கா இருக்கு, அதை சாப்பிடுறோம். ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த வேட்கை தீர்ந்து போறது. நாக்க ரொம்ப வரல்றது, தாகமா இருக்கு, நல்ல குளிர்ந்த தீர்த்தம் சாப்பிடுறோம், நிறைய தீர்த்தம் சாப்பிடுறோம், தாகம் அடங்கி போறது. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்க வேணும், ஏதோ ஒண்ணு நடக்க வேணும் என்று ஏற்படக்கூடிய தீராத ஆசைக்கு வேட்கை, தாகம்னு பேரு. இவர் திருவாய்மொழி பாசுரத்தை ஏதோ தனக்கு தமிழ் தெரியும்ன்றதுக்காக பாடல, தனக்கு நன்னா பாட்டு எழுத வரும்னு காட்டுறதுக்காக பாடல, அல்லது பாட்டு எழுதினா ராஜா நிறைய சொத்து சுகம் பொருள் எல்லாம் கொடுப்பான், அதை வச்சுட்டு நன்னா வாழலாம் அப்படின்னு கேவலம் பணத்துக்காக பாடுறவர் இல்ல. தாம் பெரிய மேதாவின்னு அகங்காரத்தினால பாடுறவரும் கிடையாது. யாரோ நிர்பந்திச்சு வற்புறுத்தி நீங்க பாடி ஆனோன்னு சொல்லி மிரட்டி பாட வைக்கிறாளான்னா அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி பாடுறார் 4 பிரபந்தத்தையும் 1300 பாசுரங்களையும் அப்படின்னா, வேட்கையால், ஒரு ஆசையால், ஒரு அடங்காத ஆசையால், ஒரு தீராத காதலால், தாகத்தால் பாடுகிறார். அதுதான் வேட்கை. அப்படி என்ன தாகம், என்ன வேட்கை ஆழ்வாருக்கு? அவருக்கு தான் ஆசையே கிடையாது. அப்படி என்ன ஆசை வந்துடுத்துன்னா, பகவானை அனுபவிப்பதாகிற தாகம். பெருமாள் வந்தான், ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி இருப்பானோ அந்த சேவையை அப்படியே ஆழ்வாருக்கு திருப்புலி ஆழ்வார் அடியில காட்டினான். அடுத்தது க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல எப்படி இருப்பானோ அந்த சேவையை அப்படியே காட்டினான். அப்புறம் விபவாவதாரங்கள்ல எந்தெந்த அவதாரங்கள்ல என்னென்ன நடந்ததோ அது அத்தனையும் காட்டினான். அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தன்மையையும் காட்டினான். அதுக்கு மேல அர்ச்சாவதாரங்கள்லாம் எல்லாரும் போட்டி போட்டுண்டு மரத்தினுடைய கிளையிலும் பொந்திலும் இலையிலும் உட்கார்ந்து சேவை சாதித்து தலபுராணத்தோடு கூட சேவை சாதித்து பாட்ட வாங்கிண்டா. இப்படி பெருமாளுடைய 5 ரூபங்களும் இருக்கிற இடத்துல இருந்து ஆழ்வாருக்கு தெரிஞ்செடுத்து. அது மட்டுமல்லாமல் லோகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, தேவதைகள்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டா, பிரளயம் எப்படி இருக்கும், மோட்சத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பெருமாளுக்கு என்னென்ன ஞானம் உண்டோ அது அத்தனையும் ஆழ்வாருக்கு எம்பெருமான் கொடுத்துட்டான் திருப்புலி ஆழ்வார் அடியிலேயே. மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன், குழப்பமில்லாத தெளிவான ஞானத்தை பெருமாள் கொடுத்துட்டார். அத்தனை ஞானம் இருக்கிற ஆழ்வாருக்கு
அப்பேற்பட்ட சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பாசுரம் பாடணும்ன்ற ஒரு ஆசை, ஒரு வேட்கை, ஒரு தாகம் இருக்காதோ? அந்த தாகத்தை தனித்துக் கொள்வதற்காக, அந்த ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக பகவானை அனுபவிப்பதாகிற வேட்கையாலே பாடின பாசுரங்கள் இந்த திருவாய்மொழி பாசுரங்கள். பகவானை அனுபவிப்பதாகிற தாகத்தால் ஒண்ணு, பகவானை ஸ்துதிப்பதாகிற தாகம். பகவானை அனுபவிக்கிறது வேற, பகவானை ஸ்தோத்திரம் பண்றது வேற. இப்போ பெருமாள் ஆச்சரியமா இருக்கார். அப்படி பெருமாளுடைய திருமேனி, திருவாபரணம், சாத்துப்படி, பெருமாளுடைய கண்கள், பெருமாளுடைய மந்தஸ்மிதம்னு சொல்லக்கூடிய புன்னகை, இது எல்லாத்தையும் மனசால அப்படியே ரசிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது பகவானை அனுபவிக்க கூடியதான தாகம். இந்த அனுபவத்தை வாயால சொல்றது, நன்னா சம்ஸ்கிருதம் தெரியும், ஸ்லோகம் எல்லாம் எழுத வரும் அப்படின்னா பகவானுடைய அழகை வர்ணித்து ஸ்தோத்திரங்கள் பண்றது. இல்ல தமிழ்ல கவிதை எழுத வரோம்னா பகவானுடைய அழகையும் கருணையையும் பகவத் அனுபவத்தையும் பாசுரங்களாக வடிப்பது. இவர் வேதத்தை தமிழ் பண்ணுவதற்காகவே அவதாரம் பண்ணினவர். அதனால பகவத் அனுபவத்தை, தனக்கு பகவான் தந்த அத்தனை அனுபவங்களையும் தமிழிலே பாசுரமாக இடக்கூடிய, பாசுரம் அருளி செய்கிற தாகம் இவருக்கு. அப்படி மொத்த விஷயத்தையும் பாசுரமாக பாடக்கூடிய தாகத்தினாலே பாடின பாசுரங்கள். இதுக்கு மேல ஒரு தாகம். இவ்வளவு தூரம் பெருமாளை பத்தி தெரிஞ்சுண்டாயிடுத்து, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, இனி என்ன பண்ணணும் அடுத்தது? இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பாசுரம் பாடிட்டு இங்கே இருந்துடலாமா? இல்ல, அந்த பெருமாளை சேர வேணாமா? பகவானை அடைவதாகிற தாகம். பகவானை அனுபவிக்கிற வேட்கை ஒண்ணு, பகவானை பாசுரம் பாடக்கூடிய வேட்கை ரெண்டு, பகவானை அடையக்கூடிய வேட்கை. பாசுரம் பாடிண்டே எப்படி அடைவார்? பாசுரம் பாடிண்டு பாசுரத்திலேயே சரணாகதி பண்ணுவார். பெருமாள் வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போவான். வைகுண்டம் போறது என்ன, வைகுண்ட அனுபவம் என்ன, எல்லாத்தையும் பாட்டா பாடிண்டே வைகுண்டத்துல போய் பெருமாளை சேர்ந்துடுவார். பகவானை அடைவதாகிற வேட்கையால், தாகத்தால். இதெல்லாம் இவருடைய சொந்த அனுபவம். இப்ப சொன்ன மூணு ஆழ்வாருடைய சொந்த அனுபவம். நாலாவது, இவரை போல உலகத்தில் உள்ள சம்சாரிகள் அனைவரும் பகவானுடைய அனுபவத்தை பெற வேணும், அர்ச்சானுபவத்தை பெற வேணும் என்கிற தாகத்தாலே பாடின பாசுரங்கள். சுவாமி இவர் அனுபவிக்கட்டும், ஸ்தோத்திரம் பண்ணட்டும், மோட்சத்துக்கு போட்டோம், எல்லாம் இவருக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு எல்லாத்தையும் மற்றவாளுக்கு தெரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னா, இவர் ஒருத்தர் போனா போறோமோ, அதுக்காகவா வந்தார்? அவர் இருந்ததே வைகுண்டத்துல தானே, அங்க இருந்து திரும்ப வந்து போனோம்னு என்ன தலையெழுத்தவருக்கு? நம்மளை எல்லாம் அழிச்சுட்டு போறதுக்காக அவதாரம். அதனால தம்மை போல உலகத்தில் உள்ள சம்சாரிகளும் கூட பகவத் அனுபவம் பண்ணி, அர்ச்சானுபவம் பண்ணி, பாசுரங்களை அனுபவித்து அதன் மூலமா சரணாகத்தை பண்ணி எம்பெருமானை அடைய வேணும் என்கிற தாகத்தால், தான் எப்படி மோட்சத்துக்கு போனாரோ, ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தாரோ, அது போல இந்த பாசுரத்தை சொல்றவா கேட்கிறவா லோகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமானை அடைந்து மோட்சம் பெற வேண்டும் என்கிற தாகத்தாலே அருளி செய்யப்பட்ட பாசுரங்கள். லோகத்து ஜனங்கள் மேலே அதீதமான கிருபையாலே ஆதரத்தோட அருளி செய்யப்பட்ட திருவாய்மொழி முதலான பாசுரங்கள். அப்படின்னு இந்த வேட்கையால்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு இத்தனை அர்த்தம் தோன்றது நமக்கு. இத்தனை தாகத்தினாலே சொன்ன பாடல் ஆயிரத்துள், ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்ட 1000 பாசுரங்களான திருவாய்மொழியில் இப்பத்தும், இந்த 10 பாசுரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை வல்லார் அப்படின்னா ஓத வல்லவர்கள், சொல்ல தெரிஞ்சவா, இந்த 10 பாசுரத்தையும் சேவிக்க கத்துன்னு இருக்கிறவா, இதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அர்த்தானுசந்தானம் பண்ணக்கூடியவர்கள். வெறும பாசுரத்தை அப்படியே அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு போறதில்ல, அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அனுபவிச்சு சொல்றவா. அடுத்தது ஓத வல்லவர்களுக்கு மட்டுமல்ல, ஓதி வல்லவர்களுக்கு. அதாவது இந்த பாசுரத்தை உபதேசமா வாங்கிக்கிறது, இந்த பாசுரம் சேவிக்கிறதுக்கு கத்துக்கிறது, இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது, இந்த பாசுரத்திலே சொன்ன அர்த்தங்களின்படி அனுஷ்டிச்சு வாழறது. அப்படின்னா என்ன? இந்த பாசுரத்தில் சொன்னபடி வேற தேவதையை சேவிக்கிறத நிறுத்திட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி பண்ணி அவனுக்கு கைங்கரியம் பண்ணி மோட்சம் போறது. இப்படி இந்த பாசுரத்தை அர்த்தானுசந்தானமா லைஃப் லெசனா எடுத்துட்டு இருக்கிறா பாருங்க. அவளுக்கு என்ன பலன் தெரியுமா? மீட்சியின்றி வைகுந்தமாநகர் மற்றது கையதுவே. மீட்சி அப்படின்னா திரும்புறது, ரிட்டர்ன் வர்றது. மீட்சி இன்றி அப்படின்னா மீள்வது இல்லாத, அதாவது மீண்டும் திரும்பி வருவது இல்லாத வைகுந்த மாநகர், ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லக்கூடிய மகாநகரத்திலே, திவ்ய நகரத்திலே அவனுக்கு ஸ்தானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். மற்ற அது கையதுவே அப்படின்னா அவனுக்கு ஸ்ரீ வைகுண்டம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எல்லாம் பெற வேண்டாம்.
சரணாகதி பண்ணிட்டானா அவனுக்கு ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய மகாநகரம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. சுவாமி, ஒருத்தன் உள்ளங்கையில ஏதோ வஸ்து வச்சுட்டு இருக்கான், அதை சாப்பிடுறது அத்தனை பெரிய கஷ்டமா? அப்படியே தூக்கி வாயில போட்டுண்டா போறது. அந்த மாதிரி மோட்சம் அவன் உள்ளங்கையில இருக்கு சித்தமா. சமயம் வரப்போது அவனுக்கு கிடைச்சிடும். அது அந்த சமயத்துக்காக தான் காத்துட்டு இருக்கான் அவன். மோட்சமா இவனுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால இந்த பாசுரத்தை தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணாவிட்டு அப்படியே ஒரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணி எல்லாம் மோட்சம் பெற வேண்டிய அவசியம் இல்ல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல உங்க கையில இருக்கிற ஒரு பழமாட்டம் சக்கர பொங்கலாட்டம் சித்தமா இருக்கு, அப்படியே வாயில போட்டுக்கலாம். அந்த மாதிரி கரஸ்தமா ரெடிமேடா ரெடி ரெக்கனாரா கையிலேயே இருக்கு. இன்னொரு இடத்துக்கு போய் தேடி எடுக்க வேண்டிய விஷயமே கிடையாது அது. அப்போ என்னைக்கு சரணாகதி ஆச்சோ அன்னைக்கே இவனுக்கு மோட்சம்னு எம்பெருமாள் சங்கல்பம் பண்ணி நம்மள அனுகிரகிச்சுட்டான். அதனால நிச்சயம் மோட்சம் உண்டு. அந்த வைகுந்த மாநகரம் எப்பேற்பட்டது தெரியுமோ? மீட்சி இல்லாதது. அங்க போனவா திரும்பி வர்றது கிடையாது. அப்படின்னா சம்சாரத்துக்கு திரும்ப வருவது கிடையாது. வந்து பிறந்து பாவ புண்ணியங்கள் அனுபவித்துக் கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருப்பது கிடையாது. வைகுண்டம் போனவா திரும்ப வரலாம். எதுக்கு வரலாம்? ஒரு உற்சவம் சேவிக்கிறதுக்கோ, ஒரு திவ்யதேசம் சேவிக்கிறதுக்கோ, அல்லது பகவானாலே ஆழ்வார்களாக ஆச்சாரியர்களாக படைக்கப்பட்டு லோகத்தை திருத்தறதுக்கோ, அந்த மாதிரி ஏதாவது பகவத் காரியத்துக்கு வரலாமே ஒழிய திரும்பவும் சம்சாரத்திற்கு வந்து அவஸ்தப்படக்கூடியதான ஒரு துஷ்டிதி, ஒரு தலையெழுத்து அவளுக்கு இல்லை. அப்படி நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே, போனவன் மீண்டும் சம்சாரத்துக்கு திரும்புவதில்லை, திரும்புவதே இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டதான பரம பவித்திரமான எம்பெருமானுடையதான ஆனந்தத்தை நமக்கும் தரக்கூடியதான ஸ்ரீவைகுண்டமாநகரம் அவன் உள்ளங்கையிலே உள்ளது. அதுதான் பலன் அவனுக்கு. இன்னொரு அர்த்தம், அந்த ஸ்ரீவைகுந்த மாநகரமே அவனுக்கு கையில இருக்கிற போது மற்றதெல்லாம் கூட அவனுக்கு சுலபமா கிடைச்சிடும். அப்படின்னா அவனுக்கு மோட்சமே கிடைக்கிறது. ஆதிநாதனை சரணாகதி பண்ணி கைங்கரியம் பண்ணா அவனுக்கு மோட்சமே கிடைக்கிறதுன்னு சொன்னா, சுவாமி மோட்சமே கிடைச்சிட்டு இருந்தா போருமா? வாழறதுக்கு நல்ல உத்தியோகம், வருமானம், கல்யாணம், கார்த்தி, ஆரோக்கியம் அதெல்லாம் வேண்டாமான்னா ஸ்ரீவைகுண்டமே கிடைக்கிறது. கிடைக்காத கிடைப்பதற்கு அரிய ஸ்ரீவைகுண்டமே கிடைக்கிறதுன்னா மற்ற எல்லாம் சுலபமா சர்வசாதாரணமா கிடைச்சிடும். எம்பெருமான் இந்த சரீரம் முடிந்ததுக்கு பிறகு ஏற்படக்கூடிய போக்கியமான வைகுண்டத்தை மட்டும் தரதில்லை. இந்த சரீரத்துல நாம வாழற போது நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கூட கொடுத்துடுவான். அதனால இந்த 10 பாசுரத்தை சேவிக்கிறவா வாழ்நாள் முழுக்க எல்லா வளங்களோடும் நலன்களோடும் நன்னா வாழ்ந்து சரீரத்தினுடைய முடிவிலே வைகுண்டத்துக்கு போய் மோட்சத்தையும் அனுபவிப்பார்கள்னு சொல்லக்கூடியது இந்த பாசுரத்தினாலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்ததான பலம். இப்போ சில விசேஷார்த்தங்கள். ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன் சொன்ன இடத்துல ஆட்செய்தல் அப்படின்னா கைங்கரியம் பண்றதுன்னு பார்த்தோம். கைங்கரியம் மானசிக கைங்கரியம், வாசிக கைங்கரியம், காய்க கைங்கரியம்னு 3 விதம். மனசாலேயே கைங்கரியம் பண்றது, வாயால கைங்கரியம் பண்றது, ஒரு ஸ்தோத்திரமோ வேதமோ பிரபந்தமோ சொல்றது, உபன்யாசம் பண்றது, காலக்ஷேபம் சொல்றது, அதெல்லாம் வாசிக கைங்கரியம். காய்க கைங்கரியம்னா சரீரத்தால பண்றது, பெருமாளுக்கு தலிகை பண்றது, திருமஞ்சனத்துக்கு ஜலம் இழுத்து கூட்டுறது, பெருக்கிறது, கோலம் இடுறது, இதெல்லாம் காய்க கைங்கரியம். இப்படி 3 விதமான கைங்கரியம். ஆழ்வார் என்ன கைங்கரியம் பண்ணார்? இடத்தை விட்டு நகரல, அதனால காய்க கைங்கரியம் பண்ணல, உடலால பண்ணக்கூடிய கைங்கரியம் பண்ணல. சரி, வேற என்ன கைங்கரியம் பண்ணார்? வாச்சிக கைங்கரியமோ அல்லது மானசீக கைங்கரியமோ பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படிதான் எடுத்துக்கணும். எம்பெருமான் அவனுடைய அழகை காட்டி ஆழ்வார் அப்படி வசீகரிச்சுட்டான். அதனாலதான் ஆழிப்பிரான் அப்படின்னு அவன் சுதர்சன சக்கரத்தை புடிச்சுண்டு நிக்கிற அழகை பார்த்து பலன் சொல்ற போது கூட ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன் சொல்றார். அப்படி எம்பெருமானுடையதான சேவை அழகு ஆழ்வார் அப்படி போகத்துக்குள்ளே ஆழ்த்துகிறது. அதை அனுபவிச்சுண்டு மனசால ஆழ்வார் எம்பெருமான் அனுபவிச்சுட்டு இருக்காரோ இல்ல வாயால அதை பாசுரம் பாடின்னு இருக்காரோ அப்படின்னு சொன்னா அது ரெண்டும் உண்டு. எம்பெருமானுடைய அழகை, அவனுடைய குணங்களை, அவனுடையதான சரித்திரத்தை, அவனுடைய கருணையை எல்லாத்தையும் ஆழ்வார் மனசால அனுபவிச்சுண்டு மானசிக கைங்கரியமும் பண்றார், வாயால பாசுரமா பாடிண்டு வாசிக கைங்கரியமும் பண்றார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விசேஷமான கைங்கரியம் பண்றார் ஆழ்வார் அப்படின்னு ஈடு வியாக்கியானத்துல நம்பில சாதிக்கிறார். என்ன விஷயம்னா, பரம போக்கியங்களாயிருக்கையாலே அவை ஈண்டு குறிப்பிடப் பெறுகின்றன. அந்த ஒரு கைங்கரியம் ரொம்ப உத்தமமான கைங்கரியம். அதனால சொல்றேன் என்னன்னா, அடிமைதான் திரிவிதம் மானச வாசிக காய்கங்கள். கைங்கரியம்னு சொல்லக்கூடியது மானச வாசிக காய்கன்னு 3 விதம். இவற்றில் ஆழ்வார் மானச காய்கங்களுக்கு ஆளல்லர்.
எண்ணெண்ணில் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்கையாலே. இதுல ஆழ்வார் மானச கைங்கரியமும் பண்ணல, வாச்சிக கைங்கரியமும் பண்ணலன்னு விட்டார். காய்க கைங்கரியம் பண்ணலன்றது நமக்கே தெரியும், நம்பில சொல்லி தெரியணும்னு இல்ல. ஆனா மானசிக கைங்கரியமும் பண்ணல, வாச்சிக கைங்கரியமும் பண்ணலன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இங்க. ஏன்னா கால் ஆழும் நெஞ்சு அழியும் கண் சுழலும், பெருமாளுடைய அழகை, அவனுடைய சேஷ்டிதங்களை, அவனுடைய குணங்களை நினைச்சுண்டா அப்படியே உடம்பெல்லாம் பதறது, கைகாலெல்லாம் நடுங்கிறது, நெஞ்சு என்னமோ பண்ணி பிசையறது, கண்ணெல்லாம் சுழல்றது. யசோத பிராட்டி கண்ணனை உரலோடு சேர்த்து கட்டினான்னு சொன்ன போது, அதை நினைச்ச போது என்ன பண்ணார் ஆழ்வார்? 36 மாதங்கள் மோகித்து கிடந்தார். நினைச்சுண்டார், குழந்தைய போய் இப்படி இடுப்புல அப்படி செவந்து போறாப்புல கட்டினாலே அப்படின்னு நினைச்சு அழுதார். ஒரு 6 மாசம் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். திரும்ப முழிச்சு பாடினார், திரும்ப மயக்கம் போட்டு விழுந்தார், திரும்ப முழிச்சுட்டார், திரும்ப மயங்கினார். இப்படி ஒரு விஷயத்த மனசால நினைச்சுட்டாலே தாங்க மாட்டேன்றார். அவர் என்னத்த மானச கைங்கரியம் பண்றது? சரி, வாச்சிக கைங்கரியம் பண்றாரோ அப்படின்னா, வாயால பாடுற போது மனசால நினைக்காம இருக்காரா? பெருமாள் பட்ட கஷ்டங்கள், ராமாவதாரத்துல காடு மேடெல்லாம் நடந்தான், சாப்பாடு இல்லாம இருந்தான், தூக்கம் இல்லாம இருந்தான்னு நினைக்கிற போதெல்லாம் மனசு அப்படியே அழறது ஆழ்வாருக்கு. அதனால இதெல்லாத்தையும் விட பிரதானமான கைங்கரியம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, தன்னுடைய வாக்காலே திருவாய்மொழி பாடி எம்பெருமானுக்கு பண்ண கைங்கரியம் தான் உசந்த கைங்கரியம். சாமவேதத்திற்கு சமானமான திருவாய்மொழியை பாடியது உசந்த கைங்கரியம்னு சொல்றார். அந்த திருவாய்மொழியிலும் உசந்த கைங்கரியம் எதுன்னா, தேவதாந்திரங்களை எல்லாம் சேவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, தேவதாந்திரங்கள் பரதெய்வங்கள் இல்லை அப்படின்னு கண்டனம் பண்ணி, சர்வேஸ்வரனான சீமன் நாராயணனுடைய பரதத்துவத்தை ஸ்தாபித்து இவன் தான் பரம்பொருள்னு காட்டி கொடுத்து, இவன் பரம்பொருள் என்பதை மற்றவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி, அப்படி அவன் பரம்பொருளா இருக்கானே, அது வைகுண்டத்துல மட்டும் இல்ல, இங்க அர்ச்சாவதாரத்துல விக்கிரகத்திலையும் அப்படிதான் இருக்கான்னு சொல்லி, அந்த அர்ச்சாவதாரத்துல பரத்வத்தோடு கூட இருக்கிற பெருமான் ஆழ்வார் திருநகரியில ஆதிநாதனா பொழிந்து நின்ன பிரானா இருக்கான்னு சொல்லி அவனை காட்டியம் கொடுத்து, அவனிடத்துல சரணாகத்தை பண்ணி அவனுக்கு கைங்கரியம் பண்ணா மோட்சமும் போலான்னு சொல்லி ஒருத்தனுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜா எல்லா விஷயங்களையும் உபதேசம் பண்ணிருக்காரு. அதுதான் வசந்த கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை பண்ணி எம்பெருமானை அடைந்த நம்மாழ்வார் அப்படின்னு ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். இப்படி சொல்லிண்டே வந்த போது சம்சாரிகள், லோகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சந்தேகம் கேட்டா, இதை எப்படி நம்புறதுன்னா, அதாவது மற்ற தெய்வங்கள் பரதெய்வம் இல்லைன்னு எப்படி நம்புறதுன்னா, பிரம்மாவினுடைய தலை கிள்ளப்பட்டது, அதனால அவன் பரதெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த தலை கையில ஒட்டின்றதுனால பிக்ஷாடனா ருத்ரன் தெரிஞ்சானே, சாப்பிட முடியாம அலைஞ்சானே, அதனால அவன் பரதத்துவம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி கபால மோட்ச விருத்தாந்தத்தை, மார்க்கண்டேயன் கதையெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வச்சார். அதனால உலகம் திருந்தி ஸ்ரீ வைஷ்ணவாலா எடுத்தான். எம்பெருமானே அவதாரம் பண்ணி எல்லாரையும் ஸ்ரீ வைஷ்ணவாலாக்கி மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போனோம் அப்படின்னு பண்ண முயற்சிகள் எல்லாம் கூட பலன் தரல. ஆனா ஆழ்வாரா அவதாரம் பண்ணி பண்ண முயற்சி பலன் தந்துடுத்து. ஆழ்வாருடைய கிருஷி முயற்சி பலித்தது. பல அவதாரங்கள் எடுத்தும் பகவானாலே சாதிக்க முடியாததை ஆழ்வார் சாதித்தார். அந்த சந்தோஷத்துல ஆழ்வார் என்ன பண்றார், உலகமே திருந்தி தேவதாந்தரங்களை வணங்குறத விட்டுட்டு எம்பெருமானுடைய அடியவர்களா ஸ்ரீ வைஷ்ணவாலா சரணாகத்தாலா இருந்துட்டு இருக்கா. அவளெல்லாம் இப்படியே இருங்கோ, என்னைக்கும் மாறிடாதீங்கோ அப்படின்னு ஆழ்வார் வாழ்த்துறார், மங்களாசாசனம் பண்றார். எங்க அடுத்தது ஆரம்பிக்க போறது, பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் அப்படின்னு எங்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களா நெற்றியிலே திருமண் காப்போட, தோல்ல சங்க சக்கரங்களோட சரணாகத்தாலா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் லோகமெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. கடல் வண்ணன் பூதங்கள் அப்படின்னு எம்பெருமானுடைய அடிமைகளா இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இவெல்லாம் காலத்துக்கும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவாலாவே இருந்துட்டு பகவத் கைங்கரியத்தையும் பாகவத கைங்கரியத்தையும் பண்ணி காலத்துக்கும் மோட்சத்துக்கே போயிட்டு இருக்கணும். எல்லாரும் பரவாயில்லாம், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு எல்லாருக்கும் மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார். அடுத்தது நடுவுல என்ன நடந்திருக்கு, ஆழ்வார் இத்தனை கஷ்டப்பட்டு பண்ண உபதேசத்தினாலே எல்லாரும் ஆழ்வார் பேச்ச கேட்டு தேவதாந்தரத்தை சேவிக்கிறத விட்டுட்டு ஆதிநாதனை சரணாகதி பண்ணி அவனுக்கு கைங்கரியம் பண்ணி சர்வஸ்மாத் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலா மாறிட்டா. அதனால எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கா. இடங்கொள் சமயத்தை எல்லாம் எடுத்து கலைவன போலே தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடை பூதங்களேயாய் அப்படின்னு பொலிகளை சொல்ல போறார். அடுத்தது எத்தனை சமயம் வந்து எத்தனை மதம் வந்து எங்க சுவாமி தான் பரதெய்வம்னு சொன்னாலும் இனிமேல் ஸ்ரீ வைஷ்ணவால ஏமாத்த முடியாது, ஏமாற மாட்டாவா. அவ எல்லாருக்கும் பாடம் கற்பிப்பது போல, அவளை எல்லாம் நல்ல பயிருக்கு நடுவே விளைந்திருக்கிற கலையை பிடுங்கி எறிவது போல பிடுங்கி எறிஞ்சுட்டு
ஸ்ரீராப்தி சாயியா திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கானே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய அடிமைகளா அவனுக்கு கைங்கரியம் பண்ணி மோட்சத்துக்கு தான் போவோம்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வந்துவிட்டது. எந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு? பை பர்த் ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கிறவாளுக்கு இல்ல. இதுவரைக்கும் தேவதாந்திரங்களை வணங்கிக் கொண்டு வாதம் பண்ணி கொண்டிருந்து ஆழ்வாருடைய கிருப்பையாலே இப்போ ஸ்ரீ வைஷ்ணவாலா மாறினாலே உலகமே, அவ அத்தனை பேருக்கும் அந்த ஸ்திரமான ஞானம் வந்துடுத்து. அப்பேற்பட்ட கைங்கரியம் ஆழ்வார் பண்ணியிருக்கார். அந்த கைங்கரியம் மேன்மேலும் வளரணும்னு மங்களாசாசனமும் பண்ண போறார். அடுத்தது இப்படி ஒரு வசந்த நன்மையை ஒரு வள்ளல் தன்மையோடு கூட ஆழ்வார் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வள்ளல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே அவதாரம் பண்ணினதுதான் காரணம். ஆழ்வாருக்கு எப்படி இந்த வள்ளல் தன்மை வந்தது? நாம வரநியாசம் பண்ணிட்டோமானா நமக்கு மோட்சம் உண்டுன்னு அதோட நின்றுடுறோம். நாமெல்லாம் நான் ஒரு 50 பேருக்கு பண்ணி வைக்கிறேன், நான் ஒரு 100 பேருக்கு பண்ணி வைக்கிறேன், அழிச்சுட்டு போய் வரநியாசம் பண்ணி வைக்கிறோமான்னா இல்ல. நாம பண்ணிட்டோம், நம்ம ஆத்து மனுஷா பண்ணிட்டோம், அதோட நின்றுடுறோம். ஆனா இவர் உலகமே பரநியாசம் பண்ணிட்டு மோட்சம் போகும்படியா எல்லாரையும் ஸ்ரீ வைஷ்ணவாலா மாத்தி வச்சிருக்காரு. அந்த வள்ளல் தன்மை எப்படி வந்தது இவருக்கு? யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மையுடைய திருக்குறுகூரிலே அவதாரம் பண்ணபடியினாலே இவருக்கும் அது வந்துவிட்டது. நல்லார் நவில் குருகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வசந்த சத்துக்கள் வாழக்கூடியதான திருக்குறுகூரிலே அவதாரத்தினாலே ஆழ்வாருக்கு இந்த ஔதாரியம் வள்ளல் தன்மை அப்படின்னு சொல்றார். நாட்தமிழ் மகிழ் மாலை மார்பினன் அப்படின்னு சொன்ன இடத்துல ஆழ்வார் வகுள மாலைன்னு சொல்லக்கூடிய மகிழம்பூ மாலையை அணிந்து கொண்டிருக்கிறபடினால ஆழ்வாருக்கு வகுளாபரணர், வகுள மாலையை ஆபரணமாக உடையவர், வகுள பூஷணர், வகுள மாலையை அலங்காரமாக உடையவர் அப்படின்னு திருநாமம் ஆழ்வாருக்கு. இதை நம்முடைய சுவாமி தேசிகன் யதிராஜ சப்தத்தில ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷட்டாரிம் தமுபாஸ்மஹே. என்ன அர்த்தம்? ஆழ்வார் கழுத்துல அணிந்து கொண்டிருக்கக்கூடியதான வகுள மாலை, மகிழம்பூ மாலை இருக்கிறதே, அந்த மகிழம்பூ மாலை ஒரு நாளும் குறையறதே கிடையாது. அன்னைக்குதான் பூத்த புஷ்பத்தை போல நித்தியம் மனம் வீசி கொண்டிருக்கிறது. அந்த வாசனை அப்படியே ஆழ்வார் மேல வீசுறது. ஆழ்வார் மேல என்ன வாசனை வருதுன்னா மகிழம்பூ வாசனை வருது நம்மாழ்வார் மேல. அந்த வாசனை நம்மாழ்வார் மேலோட மட்டும் நின்னுடல, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலும் வீசுகிறதாம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் மொத்தத்தையும் சேவித்தால் அனுபவித்தால் அது முழுக்க ஆழ்வார் கழுத்திலே சாட்டி கொண்டிருக்கக்கூடிய மகிழம்பூ மாலை வீசுறது, மகிழம்பூ வாசனை வீசுறது. அப்படி ஒரு ஏற்றம் அதற்கு. இந்த தமிழ் வேதத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் சம்ஸ்கிருத வேதம்னு சொல்லக்கூடிய நிஜமான வேதத்துக்கு கூட கிடையாது. ஆழ்வார் வாக்கிலேந்து வந்த வேதத்துக்கு மகிழ் மாலை வாசனை மனம் உண்டு. ஆனா ரிக்யஜு சாம அதர்வண வேதங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு சுவாமி கொண்டாடுறார். வேட்கையால் சொன்ன பாடல் அப்படின்னா, இந்த லோகத்துல பாட்டு பாடுற கவிஞர்கள் நிறைய பேர் உண்டு. அவெல்லாம் தங்களுக்கு பாட்டு பாட தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பாடுவா, அல்லது தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு பாடுவா. ஆனால் இவர் உலகமெல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காக பாடினார். அந்த பாசுரங்களை பாடினால் ஸ்ரீவைகுண்டமும் மற்ற எல்லா பலன்களும் கையிலங்கு நெல்லிக்கனியா நம்ம கிட்டயே இருக்கு, அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு பலன் சொல்லி முடிக்கிறார். இதோட திருவாய்மொழி அனுபவம், ஆழ்வார் திருநகரி மங்களாசாசன அனுபவம் முடிந்தது. இந்த திவ்ய தேசத்திற்குன்னு ஒரு வாழ்த்து பாசுரம் உண்டு. அது பல நாளா சொல்லி கொண்டு வருகிற ஒரு பாட்டு. நலம் கொளும் சடகோபனார் நவின்ற ஆரணச் சொல் இலங்க மெய் திருவாய்மொழி இனிது வந்து உரைப்போர் குளங்கள் சூழ் குருகூர் தனில் கொடுமுகில் போல பொழிந்து நின்ற எம்பிரான் பதப்போதுகள் வாழி. எல்லாருக்கும் க்ஷேமத்தையே நினைக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கிலேருந்து வந்த தமிழ் வேதமான சுத்த சத்தியமான பொய் இல்லாத குறை இல்லாத தோஷம் இல்லாத வேதத்தை போல நித்தியமான பரம பவித்திரமான திருவாய்மொழி இருக்கிறதே, அத சந்தோஷமா மகிழ்ந்து ஆசைப்பட்டு சொல்லக்கூடியவர்கள் பிறந்து வாழக்கூடிய குளங்களாம் எதுன்னா ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ குளங்களும். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் என்ன பெருமைன்னா, வேதத்துக்கு சமானமான பரம பவித்திரமான நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை ஓதி உணர்ந்தவர்களா வாழலாம். என்ன தெரியறதோ தெரியலையோ திருவாய்மொழி தெரியாம இருக்காதவாளுக்கு. அப்பேற்பட்டவர்களுடைய குலம், அவளுடையதான வம்சம் வாழக்கூடிய திருக்குறுகூரில் கொழுமுகில் போல பொழிந்து நின்ற எம்பிரான் பதப்போதுகள் வாழி. எப்போது வேண்டுமானாலும் மழையை பொழியக்கூடிய அளவுக்கு நிறைய சமுத்திர ஜலத்தை சாட்டு கொழுத்து போயிருக்கிற மேகம் போலே பொழிந்து நின்ற பிரான் ஆதிநாதன் அங்க எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அவனுடைய திருவடி தாமரைகள் வாழ்கன்னு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பாடுறா.
எப்போதும் மழை பொழியக்கூடிய மேகம் போலன்னா ஆழ்வாருடைய 4 பிரபந்தங்கள், ஆயிரக்கணக்கான பாசுரங்கள், அந்த அனுபவத்தை எல்லாம் சாட்டு கொழுத்து போயிருக்கு ஆதிநாதன் சொல்லக்கூடிய மேகம். ஆழ்வாருடைய திருவாக்கிலேந்து வந்த ஆரண சொல்னு சொல்லக்கூடிய வேத மழை, பாசுர மழை, அப்படி அந்த தீர்த்தத்தை எல்லாம் சாட்டு சாட்டு கொழுத்து போயிருக்கு ஆழ்வார் திருநகரி மேகம். எப்ப வேணாலும் மழை பொழியும். என்ன மழை? கருணை மழை, முத்தி மழை, மோட்ச மழைய பொழியும். போய் அதுகிட்ட கொஞ்சம் மழை பொழிய, எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ண, எனக்கு கொஞ்சம் மோட்சம் கொடுன்னு பிரார்த்திச்சு சரணாகதி பண்ணி கைங்கரியம் பண்ண வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. அங்க போய் அந்த கொழுத்த மேகம் போல இருக்கக்கூடிய ஆதிநாதனுக்கு, பொழிந்து நின்ன பிரானுக்கு, எம்பெருமானே உன் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லி அவனுடைய திருவடிகளை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திவதேச வாழ்த்து பாசுரம். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையதான பாசுரம். ஐயங்கார் கேட்கிறார், வளம் தழைக்க உண்டால் என், வாசமணந்தால் என், தெளிந்த கலை கற்றால் என், குளிர்ந்த பொழில் தன் குருகூர் வாவி சடகோபன் ஊர் எங்கள் வன்குருகூர் என்னாதவாய். சுவாமி, வாய்க்கு என்ன காரியம்? நன்னா நாக்குக்கு ருச்சியா ஆசைப்பட்டதெல்லாம் சாட்டா போருமா? இல்ல எந்த வஸ்துக்களை வாயில போட்டுண்டா வாய் கமகமான்னு மணக்குமோ அந்த மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர் வஸ்துக்களை எல்லாம் சாப்பிடுறதுதான் வாய் படைத்த பயனா? அல்லது லோகத்துல இருக்கக்கூடிய நிறைய சாஸ்திரங்கள், நிறைய கல்விகள், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிச்சு அதுல பெரிய வித்வானா தன்னுடைய வைதுஷ்யத்தை, தன்னுடைய மேதைய, கல்வி அறிவை காட்டுறதுதான் வாயினுடைய பெருமையா? வாயின்னு ஒண்ணு கொடுத்துருக்கான் பெருமாள் எல்லாருக்கும். சில பேர் ஆசாசையா நன்னா வாய்க்கு தின்றது, அதுதான் எனக்கு வாழ்க்கைன்னு ஃபுட்டீஸா இருப்பா, அதுதான் வாயினுடைய பலனா? அல்லது வாசன திரவியங்களை போட்டுண்டு வாயை திறந்து பேசுறச்சே கமகமான்னு ஒரு தூரத்துக்கு வாசனை வீசணும்னு சொல்லக்கூடிய அதுதான் வாய்க்கு பலனா? இல்ல பெரிய வித்வானா இருந்துட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு அப்படியே வம்பளந்துட்டு இருக்கிறது தான் வாய் படைத்த பயனா? இது எதுவுமே கிடையாது. அப்ப எது வாய் படைத்த பயன் அப்படின்னா, குளிர்ந்த சோலைகளாலே நீர்வளத்தோடு இருக்கக்கூடிய நிறைய தீர்த்தங்கள் நிறைந்த சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின வள்ளல் தன்மை உடைய வளம் மிக்க திருக்குறுகூர் இருக்க ஆழ்வார் திருநகரி, அதனுடைய பேரை சொல்றதுதான் வாய் படைத்த பயனா. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம்னு குலசேகர பெருமாள் சொன்னார். பெருமாள் கொடுத்த நாக்கினுடைய பயன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு. அந்த மாதிரி வாயாலே சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர்னு சொல்லுங்கோ, அதுதான் வாய் படைத்த பயன். நீங்க எத்தனை சாட்டாலும் வாய்க்கு பலன் இல்லை, எத்தனை வாசாலும் வாய்க்கு பலன் இல்லை. திருக்குறுகூர்னு சொன்னாதான் வாய் படைத்த பயன், வாய்க்கு புண்ணியம் கிடைக்கும், போற வழிக்கு நல்ல கதி கிடைக்கும். அது எப்படின்னா, ஒரு துளசி எப்படி உதிக்கிற போதே முளைக்கிற போதே வாசனையோடு முதிக்கிறதோ அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்றச்சேயே ஞானத்தோடு கூட அவதாரம் பண்ணினவர். அப்படி ஞான பிரானா, ஞான தேசிகனா, ஞான பாஸ்கரனா பிறக்கிறச்சேயே பகவத் ஞானத்தோடு கூட அவதாரம் பண்ணின சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினபடியினாலே திருக்குறுகூருக்கு பெருமை. அந்த திருக்குறுகூர்னு ஒரு முறையாவது சொன்ன வாய்தான் வாய் படைத்த பயன். அவனுக்கு பேச தெரிஞ்சதனுடைய பலன் திருக்குறுகூர்னு ஒரு முறை சொல்றது அப்படின்னு ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தினுடைய பெருமையை சொல்றது இந்த பாட்டு. ஒரு முறை இந்த ஊரோட பேர் சொன்னாலும் அவனுக்கு படிப்படியா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். கடைசியா இந்த திவதேச விஷயமான தியான ஸ்லோகம். யோ ராத்ரௌ தக்ஷிணஸ்யாம் திசி மதுர கவேர் பாசதே பாஸ்கராபஹ தஸ்யாராத்யோ நகர்யாம் பிரதிதஷடரிபோர் ஆதிநாதஸ்ததா ஸ்ரீஹி கோவிந்தாக்கியம் விமானம் விமல ஜலவஹ தாம்ரபர்ணீச்ச தீர்த்தம் பிராச்சீமுத்வீக்ஷ்யமானோ வகுலசுமஸ்ருஜா பிரசன்னஸ்வரூபஹ. எந்த மதுரகவியாழ்வார் ஒரு ராத்திரி சமயத்திலே ஆகாசத்திலே தெற்கிலிருந்து வரக்கூடியதான ஒரு ஒளியை பின்தொடர்ந்து கொண்டே வந்து இந்த ஆழ்வார் திருநகரியிலே வந்து நின்றாரோ, அந்த திருக்குறுகூர்னு சொல்லக்கூடியதான திவதேசத்தில் எம்பெருமான் ஆதிநாதன் என்கிற திருநாமத்தில் ஆதிநாதவல்லி தாயார் அல்லது ஆதிநாச்சியார்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவியோடு கூட கோவிந்த விமானத்தினுடைய நிழலிலே வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி நதியினுடைய கரையிலே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய மகிழம்பூ மாலையை சாற்றிக் கொண்டிருந்த வகுலபூஷணர்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக ஆழ்வார் திருநகரியிலே சேவை சாதிக்கிறான். நாமும் அங்கே போய் மதுரகவிகளையும் சுவாமி நம்மாழ்வாரையும் முன்னிட்டு கொண்டு ஆதிநாதன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அவனை வாழ்த்துவோமாக அப்படின்னு இந்த மங்களாசாசன தியான ஸ்லோகம் சொல்றது.
யோ ராத்திரௌ தக்ஷிணஸ்யாம் திஷி மதுரகவேர்பாசதே பாஸ்கராபஹ தஸ்யாராத்யோ நகர்யாம் பிரதிதஷடரிபோர் ஆதிநாதஸ்ததா ஸ்ரீः கோவிந்தாக்கியம் விமானம் விமலஜலவஹ தாம்ரபர்ணீ ச தீர்த்தம் प्राचीमुद्वीक्ष्यमानो बकुलसुमसृजा प्रसन्नस्वरूपः श्रीनकर्याम् महापुर्याम् ताम्रपर्ण्युत्तरे तटे इन्द्रिणी मूलदाम्ने श्रीषटकोपाय मङ्गलम् ஆழ்வாரெம்பெருமானார் ஷிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதோடு ஆழ்வார் திருநகரி திவதேச வைபவம் முடிந்தது. இதுக்கப்புறம் அடுத்த திவதேசம்